ஒரு உரை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அதுல இப்ப சொல்றது ஒண்ணு வந்து, அறிவுங்கிறது வந்து அறிவை வந்து விசாலப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தையால தான் குறிப்பிடுறோம். ஆழப்படுத்துதல், அகலப்படுத்துதல் இரண்டும் அறிவுக்கு உண்டு. ஆழப்படுத்துற ஒருவர் வந்து அவருடைய அவருக்கு அது பயன். அகலப்படுத்துதல்ங்கிறது பிறருக்கு பயன் அப்படின்னு அதை பொருள் கொள்ளலாம். ஆழப்படும் போது நான் அதுல நிறைய தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிந்ததை இன்னொருவருக்கு சொல்லும்போது அவர்களுடைய அறிவு விசாலமாகிறது, அகலமாகிறது. ஓ, இதை இப்படி பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு. அதனால அறிவில் ஆழப்பட்டவர்கள் அகலம் ஆக்கிடுவாங்க, இன்னொருவரது அறிவை அகலமாக்கிடுவாங்க. அப்போ இதை வந்து ஒவ்வொருத்தர் நீங்க சொல்லும் போது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு அறிவை விசாலப்படுத்துதல் தான். அது அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். அதனால அறிவுங்கிறதுனுடைய வேலை அதுதான். ஸோ அதுல ஒன்று ரொம்ப சரி, ஒன்று ரொம்ப தவறு அப்படி கிடையாது. அதுவும் குறிப்பாக பக்தி இலக்கியங்களுக்கு அப்படி ஒரு பார்வையே கிடையாது. அதுல எல்லாம் சரிதான். இப்போ 8ஆம் திருமொழி திருவரங்கத்தின் பெருமை குறித்து பாடியிருக்கிற பாட்டு. நம்ம கடந்த இதில் பார்க்கும்போது இதனுடைய தேவப்பிரயாகை குறித்து திருக்கண்டம் கடிநகர் அப்படின்னு சொல்லி அதை புகழ்ந்து சொல்ல. கடிநகர் அப்படின்னாலே ரொம்ப அழகிய, சிறந்தன்னு அர்த்தம். கடிங்கிறது ஒரு உரிச்சொல், சிறப்பித்து சொல்லக்கூடியது. ஆகவே அந்த ஊரை வந்து சிறப்பித்து சொல்றார். அதே மாதிரி இங்க அரங்கம் அப்படிங்கிறது தான் ஊரு, அதை திரு அரங்கம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுகிறார். இந்த அரங்கத்தில் உறைந்திருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்றார். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவே கொடுத்தான் ஊர். அவன் இருக்கக்கூடிய ஊர். தோதவத்தி தூய்மறையோர் துறைபடிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே. அந்த அரங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்றார். ரெண்டு விதமா சொல்றார். அந்த ஊரின் சிறப்பு இரண்டு அடிகளிலும், அந்த ஊரில் உரையக்கூடிய தெய்வத்தின் சிறப்பை 2 அடிகளிலும். முதல் 2 அடி அந்த ஊரில் உறைந்திருக்கக்கூடிய இறைவன், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு சிறப்பு பெற்றவன். அடுத்த 2 வரி அந்த ஊர் எவ்வளவு சிறப்பான ஊர், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த ஊரினுடைய வளம் எப்படிப்பட்டது, அந்த ஊர்ல இருக்கிற நீர் எப்படிப்பட்டது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காற்று எப்படிப்பட்டது, இப்படியாக அந்த ஊரினுடைய பெருமைகள். அப்போ இறைவனும் அதை எப்போதுமே நம்ம சொல்றோம் இல்லையா, தல விசேஷம் அப்படின்னு சொல்றது. இறைவன் இருக்கக்கூடிய கோயில் ஒண்ணு இருக்கும், அவன் இருக்கிற ஊருங்கிறதுனால அந்த ஊருக்கு ஒரு விசேஷம் இருக்கும். அதை எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஜியாகிரபியோட சேர்த்து சேர்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த ஊர்ல ஒரு நதியை சொல்லுவாங்க. அந்த நதி தண்ணியே ஓடாட்டியும் பரவாயில்ல, அந்த நதி ரொம்ப சிறப்பான நதி. அந்த நதி இங்குதான் உத்தரவாகினியாக செல்லுகிறது, இந்த ஊர்ல தான் அது வடக்க பார்த்து திரும்புது, ஆகவே இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம், அதனால இங்க அந்த கோயில் இருக்கு, இப்படி சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து புன்னைவன காடாக இருந்தது, இந்த காட்டினுடைய இதுக்குள்ளதான் அந்த இந்த முனிவர் தவம் செய்து கொண்டு இருந்தார், அந்த இடத்துல வந்து இறைவன் அவருக்கு காட்சி அளித்ததால இந்த இடம் வந்து அப்படி சொல்லப்பட்டது. திருமுல்லை வாயிலே என்ன சொல்றோம், முல்லைவனநாதர்னு சொல்றோம், அந்த இடமே முல்லை வனமாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஜியாகிரபி, அப்புறம் அதுல இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, அங்க இருக்கிற செடிகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள். மயிலாப்பூர்ல வந்து அம்மன் மயில் வடிவில் இறைவனை பூஜித்தாள். அவன் அந்த காலத்து மயில் நிறைய அந்த இடத்துல இருந்திருக்கும், மயில்கள் நிறைந்த ஒரு இடமா அது இருந்திருக்கும். அப்ப இப்படி வந்து தல விசேஷத்தை உருவாக்கிட்டே இருக்கோம் நம்ம. அந்த இடத்தினுடைய சிறப்பு, அங்க ஓடக்கூடிய நதி, சரி அந்த ஊர்ல நதியே ஓடல, அங்க 2 தெப்பக்குளத்தை கட்டுவோம், அந்த தெப்பக்குளம் இந்திர தீர்த்தம் எனப்படும். இங்கு இந்திரன் முதலான தேவர்கள் வந்து நீராடி தங்களது சாபத்தை நீக்கியதால் நீக்கி கொண்டதால் இது வந்து இந்திர தீர்த்தம் எனப்பட்டது, பிரம்ம தீர்த்தம் எனப்பட்டது. இப்படி நீங்க வந்து ஒவ்வொரு தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்றது, தலம் தீர்த்தம் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க, விருட்சம். இப்படி நீங்க அதை கவனிச்சீங்கனாலே தெரியும் அந்த இடம், அந்த ஊர்ல இருக்கிற இடத்தின் சிறப்பு, அங்க இருக்கிற தீர்த்தத்தின் சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய மரத்தினுடைய சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய பூ அல்லது பிற தாவரங்களின் சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளினுடைய சிறப்பு, இப்படி நீங்க அதை அங்க இருக்கிற மக்களின் சிறப்பு,
இப்படியாக ஒரு இடத்தை வந்து எதன் அடிப்படையில எல்லாம் பாராட்டுறாங்கன்னு பார்க்கலாம். அதை எல்லாத்தையுமே இவர் செய்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த எல்லா பாடல்கள்லயும். அரங்கம் புகழ்ல அது ரொம்ப இன்னும் தெளிவா இருக்கும். முதல்ல ஊர் எப்படிப்பட்ட ஊர்? தோதவத்தி. தோதவத்தின்னா துவைத்து, நன்கு துவைத்து உலர்த்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது துவைத்து நீங்க உலர்த்தின பிறகு அதை வந்து நீங்க நீராடாமல் தொடக்கூடாது அந்த ஆடைய. அப்புறம் வேதம் ஓதுதல், நித்திய கடமைகளை செய்யுதல் ஆகிய தெய்வ வழிபாடு ஆகிய நேரங்களில் ஈர ஆடை உடுத்தக்கூடாது. அது நம்ம சம்பிரதாயம். ஆகவே அங்க தோதவத்தி அப்படின்னா தோய்த்து தூய்மையாக உலர வைக்கப்பட்ட ஆடை, அதை அணிந்து கொண்டு தூய் மறையோர், வேதத்தை நன்கு கற்றவர்கள், அதன்படியே வாழக்கூடியவர்கள், அதனாலதான் தூய் மறையோர், அந்த அந்த வேதத்தின் வேத நெறிகளின்படி வாழக்கூடியவர்கள்ங்கிறதுனால தூய்மறையோர், வேதம் கற்றவர்கள், வேத நெறியின்படி வாழ்பவர்கள், அந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து வரும் மாதிரி தூய்மறையோர் அப்படின்னு வாயத்தை போடுறாரு. அவர்கள் எப்படி இருக்காங்க? ஒன்னு ரெண்டு பேரா இல்ல, அந்த காவிரியினுடைய படித்துறை எங்கும் நிறைந்து காணப்படுகிறார்கள். வேதம் கற்ற, வேதத்தின்படி வாழக்கூடிய நல்லோர்கள் நிறைந்த ஒரு ஊராக அரங்கம் இருக்கிறது. அதை நீங்க எங்க பார்க்கலாம்? வந்து படித்துறையில பாரியா, எல்லாரும் பாரு, அவ்வளவு பேரும் குளிச்சு நல்ல சுத்தமான உலர்ந்த ஆடையை அணிந்து கொண்டு வேதம் சொல்லி வணங்கக்கூடிய காட்சியை நீ காவிரியினுடைய திருவரங்கத்தில் இருக்கிற அத்தனை படித்துறைகளிலும் பார்க்கலாம். படித்துறை முழுவதும் அவங்க நிரம்பி இருப்பாங்க. துளும்பி, துளும்பினா நிறைந்து அப்படி இருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து அந்த துறையில வந்து அவங்க அப்படி நின்று வேதம் சொல்லி அப்படி குளித்து எழுந்து வேதம் சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது அந்த நீர் அலைந்து அதுல பூத்திருக்கக்கூடிய தாமரையில இருக்கக்கூடிய தேன் வந்து போது அப்படின்னா, நம்ம சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம். போதுன்னா மொட்டு வந்து மலரும் பருவத்துல இருக்கக்கூடியது. மொட்டும் கிடையாது, மலரும் கிடையாது. அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டேஜ் தான் போது அப்படின்னு பேரு, மலரினுடைய பருவத்துல. அந்த போது மலர் அப்படின்னா மலர போகின்ற பருவம். இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மலர்ந்துரும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் போது அப்படிங்கிறது. மொட்டு, போது, மலர், அதான் ஸ்டேஜஸ். அப்ப வந்து என்ன ஆகுது? இந்த இவங்க எல்லாரும் படித்துறையில் இறங்கி குளித்து வேதம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி இறங்கி குளிக்கிறதுனால அந்த நீர் தழும்பி அந்த தாமரையில் மேல அப்படி படுது. அதனால தாமரை மொட்டுக்கள் அசைந்து, அந்த போதுகள் அசைந்து அதுல இருக்கிற தேனை படக்குன்னு அந்த தண்ணியில கொட்டிடுது. அந்த தண்ணியும் சேர்ந்து ஓடக்கூடிய, தேனும் சேர்ந்து ஓடக்கூடிய நீர் இருக்கிற ஊர் தான் அரங்கம், புனல் அரங்கம். தேன் சொரியும் புனல் அரங்கம். எப்படி அரங்கத்துல இருக்கிற காவிரியில மட்டும் தேன் வந்துச்சு? அது வேற ஒண்ணும் இல்லை சார். இந்த குளிக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் முங்கி முங்கி குளிச்சாங்களா, அந்த தண்ணி அப்படியே அலைஞ்சு போய் அதுல பூத்திருக்கிற தாமரை மேல தட்டி அந்த தாமரையில இருக்கிற தேன் கொட்டி இப்படி வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயங்கர கிராபிக்கல் இதை சொல்றாரு. இது வந்து ஒரு ஒரு உயர்வு நவிர்ச்சி அணி நம்ம சொல்றதா இருந்தா. நிஜத்துல ஓடும் நீர்ல தாமரை முளைக்காது. தாமரை முளைக்கணும்னா தண்ணீர் தேங்கி இருக்கணும். ஆகவே இங்கு அது சொல்லப்பட்டதனுடைய பொருள் வந்து மறையோர்கள் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் தேன் போல ஒழுகி செல்லுகிறது. மறையவர்களது வேதம் தேனுக்கு ஒப்பானது. அவங்க வந்து அதை சொல்லும் போது அதை அந்த நதி எங்கும் கலந்து அங்க ஓடக்கூடிய காவிரியே வேதம் கலந்த ஓசை. அதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது அதை அந்த நதியின், அது இவர் சொன்னதா இதுல படிச்சதான்னு தெரியல, திருவாசகத்துல வேற எதுக்கோ எங்கேயோ படிச்ச ஞாபகம். நதியினுடைய ஓசை வேதம் சொல்லுவது போல இருக்குமா நதி போகும்போது. ஆகவே நம்ம அப்படி ஒரு பொருளும் அதை எடுத்துக்கலாம், தூயமறையோர் சொன்னது. அப்ப இவர் போய் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட ஊர் அது, இவ்வளவு சிறப்பான மனிதர்கள் இருக்கக்கூடிய ஊரு. அந்த ஊர்ல இருக்கிறவன் யாரு அப்படின்னா, மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை. இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நண்பர்கள் பேசியிருப்பீங்க. சாந்திமணி குருவிட்ட போய் கிருஷ்ணர் பாடங்களை படிக்கிறார். அவர் தான் குருவாக இருந்து இவருக்கு வேதாந்தம் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ முடிஞ்ச உடனே, படிப்பு முடிஞ்ச உடனே குருதட்சிணையாக என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் வந்து நீ நீ வந்து அசாத்திய காரியங்களை செய்யக்கூடியவனா இருக்க. எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு. என் பையன் இந்த மாதிரி இந்த பிரபாச தீர்த்தம், பிரபானம் அப்படின்னு சொல்றது, பிரபாசம்னு சொல்றது, அந்த தீர்த்தத்துல நீராட போனவனை
12 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிருஷ்ணன் அந்த இடத்துல 12 வருஷம் படிக்கிறான் குருகுல வாசம். ஆகவே இவன் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் வந்து போய் அந்த பையன் போய் நீராடுற இடத்துல கடல்ல மூழ்கிட்டான், உடல் கிடைக்கவில்லை. அதனால என் பையனை எனக்கு எதையாவது பண்ண முடியுமா, அவன் இருக்கானா இல்லையானே எனக்கு தெரியலையே, நான் எப்படி அவனை எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன், அவனுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணுமா, இல்ல அவன் இருக்கான்னா அவனை என்கிட்ட யாராவது கொண்டு வந்து சேர்த்துட முடியாதா, நீ அதை செய்ய மாட்டியான்னு கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து அப்பதான் அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு அவருக்கு கிடைக்கிறதாக கதை. அந்த அரக்கன் ஒருவன் பாஞ்சஜன்யன்கிற பேர்ல சங்கு வடிவம் எடுத்து அந்த கடல்ல மூழ்கி இருந்து இத மாதிரி நீராட வரக்கூடியவர்களை பிடித்து சிறைப்படுத்தி வச்சிடறான், அடிமையாக வச்சுக்கிறான். அவனை போய் இவர் அடித்து அவனை அழித்து அந்த அவன் வசிக்கக்கூடிய சங்கு தான் அந்த பாஞ்சஜன்யம் என்கிற சங்கு, அந்த வலம்புரி சங்கு, அதை தனக்குரியதாக ஆக்கி கொண்டு, அதனாலதான் சங்கும் ஆழியும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு வரக்கூடியது. அவன் ஹி ஏர்ன்ட் இட், அதை அவன் சம்பாதிச்சுக்கிட்டான் அதை. அதற்கு பிறகு போய் அவன் அந்த மைந்தனை கொண்டு வந்து கொடுக்கிறார். யாருக்கு? ஆசிரியருக்கு காணிக்கையாக, அதான் தக்கனையாக. தட்சிணை அப்படிங்கிற வடமொழி சொல்ல தமிழ் படுத்தியிருக்காங்க தக்கனைன்னு. தட்சிணையா, குரு தட்சிணை கொடுக்கணும் இல்லையா படித்ததுக்கு, ஆகவே குரு தட்சிணையாக ஓதுவித்த தக்கனையாக, தனக்கு சொல்லி கொடுத்ததற்காக அவருக்கு தட்சணையாக. அதுல எவ்வளவு வலுவான வார்த்தையை போடுறாரு பாருங்க. அவன் பரம்பொருள், பரம்பொருள் மானுட வடிவெடுத்து கிருஷ்ணனா வந்திருக்கான். அப்போ அவன் அவன் தெரியாதவன் அல்ல, அவன் எல்லாம் தெரிந்தவன். நமக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்கமே, பரம்பொருள் முற்றறிவு கொண்டது, ஆன்மா சிற்றறிவு கொண்டது. அப்போ முற்றறிவு கொண்ட ஒரு பரம்பொருள் சிற்றறிவு கொண்ட ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டதா, குருவாக அவரை ஏற்றுக்கொண்டதானா அது சரியா இருக்காது. ஆகவே குரு தட்சிணைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ஓதுவித்த தக்கனையாகன்னு ஒரு வார்த்தையை போட்டுறார். இவர் ஓதும்படி செய்த, இவருக்கு தெரியும், நீ அதை ஓதியா, நீ உனக்கு தெரியும்பா, நீ சொல்லிடுறியா, முன்னாடி சும்மா ஒரு பேருக்கு சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். அப்படி ஓதுவித்த செயலுக்கான தட்சணையாக மறிகடல் வாய் மாண்டானை உருவே கொடுத்தான் அப்படின்னு சொல்றார். அவனை இறைவனுக்கு குருன்னு சொல்லல, அவன் இறைவனை ஓதுவித்தவன் இவன். இப்போ இறைவன்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா, முதல் அடி இறைவன் எடுத்து கொடுத்த பாடல்கள் நிறைய இருக்கு. ஐயா முதலடி என்னன்னு எனக்கு தெரியல, இறைவனே வந்து ஒரு வேடனாக இருந்து வால்மீகியினுடைய முன்னாடி இரு இணைப்பறவைகளில் ஒன்றை அம்பால் அடித்து இன்னொன்று அதை பார்த்து துடிக்கிறத பார்த்த உடனே வால்மீகி டென்ஷன் ஆகி அவனை திட்டுறதுக்கு ஆரம்பிச்ச வார்த்தை அப்படியே ராமாயண காவியமா மாறுது. அப்ப வேடன் சிரிச்சுக்கிட்டே குட், இதைத்தான் எதிர்பார்த்தேன் கண்ணியம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்ப இறைவன் வந்து முதலடி எடுத்து கொடுக்குறான், உலகலாம்னு முதலடி எடுத்து கொடுக்கிறாரு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் திருமுறைகள்ல பாக்குறோம் இல்லையா. அப்ப அந்த முதலடி எடுத்து கொடுக்கறது இறைவன். அப்ப அந்த அந்த முதல் ஸ்டார்டிங் இறைவன் கொடுக்கறது. இப்ப இங்க வந்து அந்த ஓதுவித்த அப்படின்னா அவன் தான் நம்மளை சொல்ல வைக்கிறவன். ஆனா முதல் அடியை அவனை நம்ம சொல்ல வைக்கிறோம். ஐயா நீ நீ ஆரம்பிச்சு விடியா, நான் எனக்கு வந்துடும். அப்ப அந்த முதலில் நம்மை இறைவனிடமிருந்து நமக்கு எல்லாமே வருது, நாம சொல்லும் எல்லாம் இறைவன் கொடுத்ததுதான்னாலும் நாம இறைவனை ஓதவித்து அதை முன்னாடி ஃபாலோ பண்றோம். நேத்திக்கு பார்த்த மாதிரி அகார உகார மகாரங்களை பேசும்போது அவன் கீழிறங்கி வந்து தன்னை வந்து அவன் மாயைக்கு உட்படுத்தி கொண்டுதான் ஆன்மாவை கடையேற்றுகிறான். அப்ப அவன் ஓது வைக்கக்கூடிய இடத்துக்கு அவனே வரான். அவனே ஓம்ங்கிறத தியானம் பண்றான் அப்படின்னு ஒரு இடம் வருது. அது எந்த இடம்? அவன் வந்து ஈஸ்வர மூர்த்தமாக இருக்கும்போது. சைவத்துல சொல்லும் போது அவன் பரரூபமாக இருப்பான். அதுக்கு அதாவது அருவமாக இருக்கக்கூடியவன், அருவுருவமாக சிவனாக இருக்கக்கூடியவன், சக்தியாக ஒன்றை வைத்திருக்கக்கூடியவன், சிவசக்தியாக இருக்கக்கூடியவன், நாலாவதாக சதாசிவ ரூபம் எடுக்கும் போதுதான் அவன் அருவ உருவமும் சேர்ந்த அருவுருவை எடுக்கிறான். அப்ப அந்த சதாசிவ ரூபத்துக்கு வரும்போது அதுக்கு அடுத்தது ஈஸ்வர ரூபம். ஈஸ்வரனாக வரும்போது அவன் வந்து கிட்டத்தட்ட அவன் தான் இந்த ருத்ர ரூபத்தை நம்ம சொல்றோம். தோடுடைய செவியன் அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி ஊசி, இப்படி இந்த வடிவம் வந்து ஈஸ்வர வடிவமாக அவன் வரான். தன் நிலையிலிருந்து அவன் இவ்வளவு மாறி வந்திருக்கான்.
இந்த ஈஸ்வர வடிவமாக வரும்போது அவன் தியானத்துல இருக்கான். என்னையா தியானம் பண்ணுவ நீ? நான் அந்த ஓம்காரத்தையே தியானம் பண்ணுவேன். ஆ உ இம் என்று பிரித்து கொடுத்தேன் இல்லையா, அதையே நான் தியானம் பண்ணுவேன்னு அவன் சொல்றான். அப்போ அவன்தான் அதற்கு பொருளே. ஆனால் அவனே அதை ஓதுகிறான். அதனாலதான் ஓதுவித்த தக்கனையாக அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நம்ம இந்த பொருள் எடுத்துக்கணும். அப்ப இறைவனே ஓதுகிறானா அப்படின்னா ஆமாம், அவன் நமக்காக இங்கே இங்கே கிருஷ்ணன் எப்படி வந்தான்? பரம்பொருளாக இருக்கிறவன் மானுட வடிவெடுத்து இங்க வந்திருக்கான். அப்ப தன் நிலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறான். ஆகவே அவன் ஓதுவான். ஏன்னா நம்மள அதுக்கு ஃபாலோ பண்ண வைப்பான். ஆகவேதான் ஓதுவித்த தக்கனையாகங்கிற வார்த்தை. உருவே கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்தான்னா ஓகே, உருவே கொடுத்தான்னா என்ன அர்த்தம்? அந்த பையன் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைஞ்சு போய் அதே வடிவத்துல கொடுத்தாங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த 12 ஆண்டுகளில் அவன் இப்போது என்ன உருவாக ஆகியிருக்குமோ அந்த வளர்ச்சியோட கொண்டு வந்து கொடுக்கிறான். உருவே ஆகி அந்த தொலைந்து போன போது இருந்த இந்தனை காலத்திலும் அவர்கள் எப்படி இருந்திருப்பானோ, வளர்ந்திருப்பானோ அந்த கோலத்தில் கொண்டு வந்து ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறான். பாருங்க, உங்க பையன் வளர்ந்துட்டான், எங்கேயும் போல வேற ஒரு இடத்துல இருந்தா இந்த கூட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்க பையன் உங்களுக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இதை எழுதும் போது அதே உருவில்னு எழுதுறாங்க. அதே உருவில் இல்லை. உருவேங்கிறதுக்கு பொருள் இன்னொரு உருவாக, அதாவது உருவே, இதே இன்னொரு உருவாக ஆகி அவன் கொடுக்கறான். அதாவது இவன் வளர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற பொருள். ஆக அந்த உருவில் அவன் கொண்டு வந்து கொடுக்குறான். இவ்வளவு பொருள் அதுக்குள்ள இருக்கு. அவன் மாதவத்தோன் புத்திரன். மாதவத்தோன்கிறது சாந்தீபனி முனிவரை குறிக்கும். அந்த மாதவத்தோன் ஓதுவித்த தக்கனையாக, மாதவத்தோனாகிய சாந்தீபனி இறைவனை ஓதுவித்ததற்காக, இறைவனுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக தட்சணையாக புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை. யார் புத்திரன்? மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை உருவே கொடுத்தான். யார் கொடுத்தா? நாராயணன், பரம்பொருளாகி இறைவன் கொடுத்தான். அவனுடைய ஊர் இது, கொடுத்தான் ஊர் இதுதான். பிறப்பு அகத்தே மாண்டு ஒழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பன் ஊர். இந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணன் யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யாகத்துக்கு ஒரு பிராமணன் வந்து தியானமாக என்ன வேணும்னு கேட்கும்போது, எனக்கு பிள்ளைகள் பிறக்குது, ஆனா பிறந்த உடனே அந்த பிள்ளைகள் காணாம போயிருது, இது வரைக்கும் 4 பிள்ளைகள் அப்படி காணாம போயிருச்சு, எனக்கு இப்ப என் மனைவி 5வதாக பிள்ளை உண்டாக்கி இருக்கிறா, இப்ப பிரசவ காலம் நெருங்கிருச்சு, எனக்கு மன்னனாகிய நீதான் குடிகளுக்கு பாதுகாப்பு, ஆகவே கிருஷ்ணன் வந்து என்னுடைய இந்த குழந்தையவாவது காப்பாத்தி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்ப இருக்கிற இப்போ வரைக்கும் ப்ரொசீஜர் அதான். கையில கங்கணம் கட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ கோயில்ல காப்பு கட்டுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விழா முடிஞ்சு காப்பு கட்டுறத அவுக்கிற வரைக்கும் நீங்க அந்த ஊரை எல்லையை விட்டு தாண்டக்கூடாது, வேற எங்கேயும் போகக்கூடாது. அதுக்குதானே காப்பு கட்டுறது, கையில. அப்ப அதே மாதிரி யஜ்யத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு, யஜ்ய எஜமானனுக்கு கையில தாரணம் ஒண்ணு கட்டுவாங்க இதே மாதிரி. அதன் பொருள் என்னன்னா, யாகம் முடிகிற வரைக்கும் நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போக கூடாது, அந்த கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்கணும் அவன். அப்ப யாகத்துல இவன் உட்காந்துட்டான், இப்ப இவன் வந்து உதவி கேட்கறான், இந்த இடத்த தாண்டி கிருஷ்ணனால போக முடியாது. அப்போ அவன் என்ன சொல்றான், அர்ஜுனன் வந்து பக்கத்துல இருக்கான், நான் பாத்துக்கிறேன், நீ வந்து யாகத்தை கன்டினியூ பண்ணுன்னு கிருஷ்ணன் சொல்லிட்டு இவன் வரான். தன்னுடைய அம்பினால் அந்த பெண் இருக்கிற வீட்டை சுற்றி, அந்தனது வீட்டை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி கட்டிட்டு அப்படியே உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கான். ஆனா குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த அலற சத்தம் கேட்குது. அப்புறம் பார்த்தா சத்தம் நின்று போச்சு, பார்த்தா குழந்தைய காணோம். இந்த பிராமணன் ஒரேடியா குதிக்கிறான், உன்னை நம்புனேனே, கடைசியில நீ இப்படி பண்ணிட்டியே, ஒழுங்கா கிருஷ்ணரே வந்து என் குழந்தைய காப்பாத்தி இருப்பாரு, நீ சவடால் பேசி வெறும் பேச்சு பேசி இப்படி வந்து என்னைய என் குழந்தை இல்லாம ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண. கிருஷ்ணன்ஜி ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணாத வான்னு சொல்லி தன் தேர்ல ஏத்திட்டு போய் அண்ட வெளிக்கு பிறகு போய் நிக்கிறாங்களாம் தேர்ல. அங்க நிப்பாட்டிட்டு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு அந்த 4 குழந்தைகளையும் அவர்கள் எவ்வளவு காலம் காணாமல் போயிருந்தார்களோ அந்த காலத்திற்குரிய வளர்ச்சியோடு கொண்டு வந்து இந்த பிராமணன்ட்ட கொடுத்துட்டாங்க, அந்த 5வது குழந்தையும் சேர்த்து. ஏன் அந்த குழந்தைங்க காணாம போச்சுன்னா, இவர் வாட்ட இங்க கிருஷ்ண பரமாத்மாவா கீழே இருக்காரு, மேல இவர் வந்து நம்மளை எட்டி கூட பார்க்கலையே,
எவ்வளவு காலம் இவரை பார்க்காம இருக்கிறதுன்னு சொல்லி வைகுண்டத்துல இருக்கிற தாயார் வந்து இந்த பிள்ளைகளை கூட்டு வந்து வச்சுட்டு வளர்த்துட்டு இருந்தாலாம். இவர் ஒரு நொடி பொழுது, அதான் அந்த இறை பொழுதில், இறைனா சிறியன்னு அர்த்தம், சிறிய பொழுதுல ஒரு நொடி பொழுதுக்குள்ள தாயார்கிட்ட போய் பார்த்து, கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுவேன், டோன்ட் வரி, இப்படிலாம் பிள்ளைகளை கடத்தாத, இதெல்லாம் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட இருந்து அந்த குழந்தைகள் 5 பேரையும் திரும்ப கூட்டு வந்து இங்க ஒப்படைச்சிட்டார். அப்படி செய்திருக்கிறார். அப்படி கொடுத்தவன் என்ன சொல்றாரு, ஒருப்படுத்த உரைப்பன். அவன் என்ன சொல்றான், குழந்தை பிறந்த உடனே காணாம போச்சு. அப்போ இப்ப பிறந்த குழந்தைய நம்ம இப்ப பார்த்துட்டு 5 வயதுலயோ 6 வருடத்துக்கு ஒரு குழந்தைனா கூட முத குழந்தைக்கு 5 வயசு ஆயிருக்கும், ரெண்டாவது குழந்தைக்கு 4 வயசு ஆயிருக்கும். அப்ப இன்னைக்கு பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதனுடைய 5 வயதுல அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? இன்னைக்கு பிறந்த குழந்தையோட போட்டோ உங்கள்ட்ட கொடுக்குறேன். இதை வச்சுக்கிட்டு இந்த குழந்தையோட 5 வயசு போட்டோ 10 போட்டோவை போட்டு இதுல எந்த குழந்தை இந்த குழந்தைன்னு கண்டுபிடிப்பீங்களா நீங்க? யாராலையும் முடியாது. ஏன்னா குழந்தைகளுடைய சாயல் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாயல் படியவே ஆரம்பிக்கும். அதிகபட்சம் 1 வயசு வரைக்கும் நீங்க பெருசா குழந்தைகளுடைய சாயல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அல்லது 6 மாதம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது பிறந்த உடனே காணாம போன குழந்தை. அப்ப இவன் என்ன சொல்றான், இந்த 5 பேரையும் கூட்டு வந்து விட்டு, இந்த 5 பேரும் உனது குழந்தைகள் தான் என்பது அவர்களுக்கு ஒருப்படுத்த, அவர்களுக்கு நன்கு மனதில் புரியும்படி உரைப்பன், சொன்னவன். அந்த வேலையை அவன் கம்ப்ளீட் பண்ற விதத்தை பாருங்க. இந்த 5 தான் அவன் பிள்ளைகள் கூட்டு போ அப்படின்ட்டு அவன் போகல. அவனுக்கு தெரியுது, இந்த 5 பிள்ளைகளையும் காப்பாத்தி கொடுத்துட்டேன். ஆனா காப்பாத்த பிறகு இவங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது இல்ல, ஒருவேளை நம்ம கேட்டோங்கிறதுக்காக ஏதோ 5 குழந்தைகளை கொண்டாந்து இந்த பாரு உன் குழந்தை 5 குழந்தைன்னு கொடுத்துட்டானா கிருஷ்ணன் அப்படின்னு அந்த அவங்க நினைச்சிடக்கூடாது இல்ல. அதனால இந்த ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, வீட்டுல டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போவாங்க, இப்படி போடாதீங்க சார், இப்படி ஆன் பண்ணாதீங்க சார், இதை பண்ணாதீங்க சார், எதுனாலும் கால் பண்ணுங்க சார், இதை இப்படி ஆன் பண்ணணும் சார், இதை இப்படி ஆஃப் பண்ணணும் சார், மழை பெஞ்சா ஆஃப் பண்ணுங்க, இடி இடிச்சா ஒயரை பிடுங்கி விட்டுருங்க, இப்படி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறாங்க இல்லையா. அதை மாதிரி இவன் செஞ்சிருக்கான். நேரம் இந்த பிள்ளைகளை கூட்டு போய் இந்த 5 பேரையும் பாரு, சாயெல்லாம் கரெக்டா இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, இது 5மே உங்க குழந்தைகள் தான் அப்படின்னு அந்த பெற்றோருக்கு புரியும்படி சொல்லிட்டு வரான். ஒருப்படுத்த உரைப்பன், அப்படி செய்தவனுடைய ஊர் அது. அங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, மறைப்பெரும் தீ வளர்த்திருப்பார். மறை வேள்விகள், வேள்வி செய்யக்கூடியவங்க, நெருப்பை வளர்த்து அக்னியை வளர்த்து அதில் யாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எந்த யாகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மறை பெருந்தீ, வேதத்தில் சொல்லப்படுகிற வேள்விகளை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வரு விருந்தை அளித்திருப்பார். வரு விருந்து அப்படின்னா இப்ப வந்த விருந்தை கவனிச்சு அனுப்பிட்டு அடுத்து எந்த விருந்து வருது அந்த விருதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அப்படி வர்றவங்களை உபசரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இருக்கக்கூடியவர்கள். வேத வேள்வியை செய்யக்கூடியவர்கள், வேதம் கூறியபடி வேள்வி செய்யக்கூடியவர்கள், வருகின்ற விருந்தினர்களை உபசரித்து இனி வரப்போகும் விருந்தினர்களுக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய விருந்தோம்பல் பண்பு மிக்கவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த ரெண்டையும் ஏன் சொல்றாரு, இந்த ரெண்டையும் சரியா வச்சு ஒரு திருக்குறள் இருக்கு, விருந்தோம்பல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இணைத்துணை என்பதொன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இணைத்துணை என்பதொன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். அதாவது ஒரு வேள்வியை செஞ்சோம்னா அந்த வேள்விக்கு ஒரு பலன் இருக்கும். இப்போ புத்திரகாமேஷ்டி யாகம்னு ஒண்ணு சொன்னா அந்த யாகத்தினுடைய நோக்கம் நல்ல புத்திரர்கள் கிடைப்பது. எனக்கு நல்ல புத்திரர்கள் கிடைக்கணும்னா நான் புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்ய வேண்டும். எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கு, எதிரிகளது தொல்லை குறையணும், அப்ப சத்ரு சம்ஹார யாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணு. அப்போ நான் வந்து எனக்கு செழிப்பு இருக்கணும், அன்னமும் உணவும், அதாவது அன்னமும் நீரும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும். அப்ப வாஜபேய யாகம், வாஜபேய அப்படின்னு பிரிக்கிறதே அதுக்கு தான். வாஜபேய யாகம் நம்ம சொன்னோம்னாலே அதுல வாஜம் அப்படின்னா அன்னம், உணவு, சோறு, பேயம் அப்படின்னா பானம், குடிக்கக்கூடியது. உணவும் உண்ணும் உணவும் பருகும் நீரும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும், என் ஊருக்கே கிடைக்கணும்னா நீங்க வாஜபேய யாகம் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒரு பலன் இருக்கு.
அப்போ விருந்தோம்பல், விருந்தை கவனிப்பு, வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிப்பது வந்து ஒரு யாகத்திற்கு சமம் அப்படின்னு அந்த வார்த்தை. அப்போ இது ஒரு யாகம், விருந்தினர்களை உபசரிப்பது ஒரு யாகம்னு சொன்னா அந்த விருந்தினர்கள் அதுக்கு என்ன பலன்கிறதையும் நான் சொல்லணும்ல. நீ ஒரு யாகம் செய்யறதும் ஒரு விருந்தோம்பல் செய்வதும் ஒன்றுக்கொன்று இணையானது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஏன் யாகத்துக்கெல்லாம் பலன் இருக்கே, இப்போ விருந்தினர்களை உபசரிக்கிறதுல எனக்கு என்ன பலன் இருக்குன்னு கேட்டா இந்த திருக்குறள் அதுக்கு பதில் சொல்லுது. இணைத்துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். ஐயா, நீ வந்து எவரை உபசரிக்கிறாயோ அவரது தன்மையை பொறுத்து உனக்கு பலன் கிடைக்கும். அவ்வளவுதான். நீ ஒரு நல்லவனுக்கு உபசரித்தால் அதற்கு ஏற்ற அதிக பலன் உனக்கு கிடைக்கும். நீ ஒரு அயோக்கியனுக்கு நீ விருந்துபச்சாரம் செய்தனா அதுக்கு தகுந்த பலன் உனக்கு கிடைக்கும். அதுதான் இதுக்கு பொருள். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என கூறத்தக்கது அன்று. விருந்தோம்பலாகிய வேள்வி, விருந்தோம்பலை வேள்வியாக செய்தால் அதன் பலன் இன்னதுன்னு வரையறுத்து சொல்ல முடியாது. அது விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினது ஆகும் அப்படின்னு அதுக்கு விளக்கம், புலியூர்கேசியின் விளக்கம். அது எனக்கு புலியூர்கேசியின் விளக்கம் ரொம்ப பிடிக்கும். இவரை விட இது பிடிக்கும். பரிமேலழகர் இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாரு. என்ன நம்ம ஷார்ட்டா பாக்குறோங்கிறதுனால. அப்ப இந்த திருக்குறள்ல நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது, வேள்வியும் விருந்தோம்பலும் இணையாக கருதப்பட்ட காரியங்களாக இருந்தன. அந்த ஐடியாவோட இங்க வாங்க. திருவரங்கம் ஊரில் வாழ்பவர்கள் சிறப்பு என்ன, மறைப்பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அழுத்திருப்பார். ரெண்டையும் சிறப்பா செய்யறவங்க. வேள்வி வேத முறைப்படி மறை சொன்னபடி வேள்வியை செய்யக்கூடியவர்கள், வருகின்ற விருந்தினர்களையும் சிறப்பாக உபசரிப்பவர்களாக இருக்கிறார்கள். சோ 2 விதமான யாகங்கள் மனிதர்களுக்கு. நமக்கு வந்து 5 கடமை இருக்கு இல்லறத்தானுக்கு. உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தேவ யஜ்யம், பிரம்ம யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம் அப்படிலாம் சொல்லக்கூடியது. அது ஷார்ட்டா சொல்றதா இருந்தா 5 கடமைகளையும் யஜ்யம்ங்கிற பேர்ல யாகம்னே சொல்றோம். ஒண்ணு தேவ யாகம், தெய்வத்தை வழிபடுதல், அது ஒரு யஜ்யம், அது ஒரு வேள்விக்கு சமம். அப்புறம் பிரம்ம யஜ்யம், வேதம் சொல்லி வணங்குதல், வேதத்தை உச்சரித்து வேதத்தை வணங்குதலாகிய காரியங்களை செய்வது வந்து பிரம்ம யஜ்யம் எனப்படுவது. அடுத்தது வந்து பித்ரு யஜ்யம், நீத்தார் கடன் செய்வது, குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன்களை குறைவரச் செய்வது, அது ஒரு யாகத்திற்கு சமம். பூத யஜ்யம், பூத யஜ்யம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூ உலகு, அதான் பூ உலகுனா பூத உலகு, மரம், செடி, கொடி, மண், நீர், காற்று, பறவைகள், விலங்குகள், இவை அனைத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு காரியம், அதுதான் பூத யஜ்யம். தண்ணீரை மாசுபடுத்தாமல் இருப்பேன், இந்த பூமியில இருக்கிற ஒரு தாவரத்தை அனாவசியமாக கிள்ளி எறிய மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிற எறும்புக்கு உணவிடுவேன், காகத்திற்கு உணவிடுவேன், நாய்க்கு உணவிடுவேன், பசுவுக்கு இது அகத்திக்கீரை கொடுப்பேன். இப்படியாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் பஞ்சபூதங்களாகிய பொருள்களுக்கும் பூதங்களுக்கும் நீங்கள் எவ்வளவு நல்லது செய்றீங்களோ அதான் பூத யஜ்யம். மனுஷ யஜ்யம், மனிதர்கள் விருந்தினர்களை உபசரித்தல், இல்லாதவர்க்கு ஈதல், வறியவர்க்கு ஒன்று ஈதல், உதவி செய்தல், அண்டைய எல்லாருக்கும் உதவி செய்தல், இது எல்லாமே மனுஷ யஜ்யம், மனிதர்களுக்கு செய்யறது. இப்படி 5 வகை கடமைகள் இல்லறத்தானுக்கு இருக்கு. இந்த 5ஐயும் ஒரு இல்லறத்தான் செய்யணும். துறவிகளுக்கு உணவிடுதல், இது எல்லாமே இதுக்குள்ள வருது. அப்போ இதுல யாகத்திற்கு சமமானதாக சொல்லப்படுகிறது விருந்தினருக்கு உபசரிப்பது. சோ நீங்க இதுல சொல்லக்கூடியதுல இந்த வேத யஜ்யமும் இந்த மனுஷ யஜ்யமும் கிட்டத்தட்ட உயர்வாக சொல்லப்படுகிறது. அப்போ இத வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இத கொண்டு போய் மேல இருக்கிற இந்த ஊர் சிறப்பை கொண்டு போய் மேல கொண்டு போய் வைங்க. அப்போ பிறப்பு அகத்தே மாண்டு ஒளிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பன். அப்போ வேத பொருளாகிய அந்த வேதத்தை உணர்ந்து வேதம் சொல்லுகிறபடியாக அந்த யாகத்தை செய்யக்கூடியவர்கள் இப்படியாக இருக்கிற ஊர்ல இந்த நல்ல புத்திரர்கள், நல்ல குழந்தைகள் இருப்பார்கள். அங்கு இந்த இல்லாத மரணங்கள்,
அனாவசியமான மரணங்கள் இது எதுவும் இருக்காதபடி இறைவன் பார்த்து கொள்ளுவான். அவ்வளவுதான். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான் ஊர். ஊர்ல இருக்கிற இறைவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறதுலயே அதம யுத்தம் அப்படின்னு உண்டு. அந்த அதம யுத்தத்தை செய்தவன் அஸ்வத்தாமன். ஏன்னா போர்க்களத்துல எதிரெதிர் நிற்பவர்கள் மேல் நீங்கள் தாக்குதல் தொடுக்கலாம். அது யுத்த தர்மம். யுத்தத்துல அதுதான் உத்தம தர்மம். ஆயுதம் ஏந்தியவனோடு யுத்தம் செய்யணும் நீங்க. மத்தியம யுத்தம்ங்கிறது என்ன? உங்களது எதிரி உங்களை விட வலுவானவனாகவும் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நீங்க அந்த எதிரியை வெவ்வேறு விதங்கள்ல அட்டாக் பண்ணலாம். அப்ப நீங்க அவனை போக்கு காட்டி ஏமாத்தலாம், ஏமாற்றி வெல்லலாம். அப்படியே இடது கையில வாழை எடுத்து அப்படி நீட்டும் போது அவன் இடது கை பக்கம் திரும்பும்போது வலது கையில இருக்கிற வாழால அவனை வெட்டலாம் நீங்க. அது மத்தியம யுத்தம் தான். அது கூட உத்தம யுத்தம் கிடையாது. ஆனா அதம யுத்தம்ங்கிறது எதிரிக்கு பின்னிருந்து தாக்குதல், எதிரி உறங்கும் போது தாக்குதல், எதிரியினுடைய போருக்கு வராத உறவினர்களை, இப்போ எதிரிக்கு ஒரு வயதான அம்மா அப்பா இருக்காங்க, உன் பையன் என் கூட சண்டைக்கு வரான், அதனால உங்க 2 பேரையும் நான் போட்டு உதைக்க போறேன் அப்படின்னு அவங்கள போய் அடிக்கிறதோ, அவரது மனைவி அவரது குழந்தைகள் போருக்கு வராதவர்களை இம்சிப்பது எல்லாமே அதம யுத்தம். இப்ப அஸ்வத்தாமன் என்ன செய்யறான், அர்ஜுனனது மகன் அபிமன்யுவுக்கு மனைவி இருக்கா, அவளது கர்ப்பத்துல இருக்கிற சிசுவு தான் பஞ்ச பாண்டவர்களுக்கான ஒரே வாரிசு. ஏன்னா பாண்டவர்களது புத்திரர்கள் எல்லாரும் உபபாண்டவர்கள் அவ்வளவு பேரையும் அவன் கொன்னுட்டான். அவன் என்ன ஆத்திரத்துல இருக்கான், துரியோதனன் அடிபட்டு விழுந்த உடனே தான் அரசாளனுன்னு தானே இந்த பஞ்ச பாண்டவர்கள் இப்படி துரியோதனனை அடிச்சு போட்டு ஒளிஞ்சிருந்தவனை வெளியே எடுத்து போட்டு கொன்னுட்டு போயிருக்கீங்க. இப்ப நீங்க இனிமே அரசாண்டீங்கன்னாலும் உங்களுக்கு அடுத்து இதை உங்கள் சந்ததியர்னு எவரும் இருக்க மாட்டாங்க அரசாள. நீங்க அதை நினைச்சு புழுங்கி சாவீங்க, அதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு கொடூரமா ஒரு முடிவு எடுக்கிறான் அஸ்வத்தாமன். ஆகவேதான் தூங்கி கொண்டிருக்கிற உபாண்டவர்களை அவன் கொன்றதாக ஒரு கதை. பாண்டவர்கள் தூங்குறத நினைச்சு கொன்னுட்டாங்கிறது இன்னொரு வெர்ஷன். ஆனா நிஜத்துல அவன் உபபாண்டவர்கள் தெரிஞ்சுதான் கொல்றான். கொன்னுட்டு அப்போ அபிமன்யுவினோட இந்த 5 உபபாண்டவர்களுக்கும் குழந்தைகள் இல்லை. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, பாண்டவர்களுக்கு பிள்ளைகளும் இல்லை, பேரன்களும் இல்லை. ஆனால் அபிமன்யுவினுடைய மனைவியாக இருக்கப்பட்டவளுக்கு அவளுக்கு ஒரு அவ கர்ப்பமா இருக்கா. இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு ஒரு அதுக்கு பேரே அபாண்ட அஸ்திரமோ என்னமோ நான் மறந்துட்டேன் இப்போ வாசிச்சது. அந்த அஸ்திரத்தை எடுத்து அவன் பிரயோகம் பண்றான். யார் பேர்ல அப்படின்னா, கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவின் பேர்ல அந்த அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் விடுறான். அது போய் அந்த சிசுவை தாக்கி அந்த சிசுவை லிக்விட் மாதிரி ஆக்கிருதான். அது குழல் நீர்க்க போய் செய்து விடுகிறது, அதை கொலன்னு ஆக்கிருச்சு அந்த ஆயுதம் தாக்கி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதன் உடனே அவங்க எல்லாம் கிருஷ்ணரை சரணடைகிறாங்க. ஐயா பாரு, என் வம்சமே இல்லாம போயிருமேன்னு உடனேதான் கிருஷ்ணன் அந்த குழந்தைய அவன் ஒரு ஐடியா எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு சிப்பிக்குள்ளேயோ முத்துக்குள்ளேயோ கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சிப்பிக்குள்ள வச்சு அந்த குழந்தைய வேற கர்ப்பத்துக்கு மாத்துறான். அந்த சிப்பியினுடைய கர்ப்பத்துக்குள்ள மாட்டி அதை கடலுக்கு வருணனிடம் கொடுத்து அப்படிலாம் வரும். அத மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த குழந்தைய மறுபடி உருவாக்கி கொண்டு வந்துடுறான். ஏதோ குளோனிங் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டான். அததான் இங்க சொல்றாங்க, மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு. யாரு? அபிமன்யு. அபிமன்யு தான் மருமகன். அவனுடைய சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் யாரு? பஞ்சபாண்டவர்கள். உருமகத்தே வீழாமே. இந்த உருமகம்னா என்ன? இதுல இந்த மகத்தேன்னு வருது இல்லையா? உருனா பெரிய அல்லது வலிய. மகத்துங்கிறது இந்த இடத்துல வேம்னு சொல்லக்கூடிய வட சொல்லினுடைய விகாரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு யாகமாக மேத யாகம்னு சொல்லக்கூடியது.
அந்த மாதிரி யாகமாக அது செய்யப்படுகிறது. இந்த யாகம்னா, இந்த யாகத்துல என்னன்னா, நீங்க அவிசு அதனுடைய யாகத்துல பலிகளை கொடுத்து நீங்க பலன்களை பெறணும். அந்த பலியாக இந்த இடத்துல அவங்க எதை மகம்னு சொல்றாங்க அப்படின்னா, எந்த யாகத்தை சொல்றாங்கன்னா நரமேத யாகம் என்று பொருள் கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க உரையாசிரியர்கள். நரமேத யாகம்னா என்ன? ஆகுதியாக மனிதர்கள் பலியாக இடப்படுவது, நரபலியிட்டு செய்யப்படுகிற யாகம் அது. அப்ப இவன் என்ன சொல்றான், இந்த பாட்டுல அவர் என்ன எப்படி கொண்டு வராரு, குருக்ஷேத்திரம் ஒரு யாக குண்டம், அங்க நிகழ்ந்ததே நரமேத யாகம். அந்த நரமேத யாகத்துல அனைத்து மானிடர்களும் விலங்குகளும் பலியிடப்பட்டன. குருக்ஷேத்திரத்துக்கு போய் திருமணவனே இல்லையே, அன்னைக்கு அப்படித்தானே எழுதுறாங்க. விதவைகளாலும் சிறுபியர்களாலும் கிழவர்களாலும் இருந்த அரசாபுரத்தை ஆண்டான்னு எழுதியிருக்காரு வியாசரே. அப்ப அந்த ஊரே அப்படி ஆயிடுச்சு. அப்ப அத்தனை பேரையும் குருக்ஷேத்திரம் எனக்கூடிய அந்த யாக குண்டம் தனது பலியாக கொண்டது. அந்த உருமகத்தே வீழாமே, அந்த யாக குண்டத்தில் மைத்துனன்மார்களாகிய பஞ்ச பாண்டவர்கள் பலியாக ஆகாமல் குருவாக நின்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை காப்பாற்றியவன், குருமுகமாய் காத்தான். அப்படி செய்த இறைவன் இருக்கிற ஊர் திருவரங்கம். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான் ஊர். திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்று அலரும் புனல் அரங்கம் என்பதுவே. அங்க இருக்கிற நீர்நிலைகள்ல சிவப்பு நிற தாமரை பூத்திருக்கு, செங்கமலம். கூடவே கருமை நிறமான குவளை மலர்களும் பூத்திருக்கின்றன. அப்போ கருங்குவளை நிறம் என்பது பெருமாளனுடைய நிறமாகவும் அவனுடைய முகத்தின் அழகு செந்தாமரை பூவாகவும் இருக்கு. ரெண்டும் கான்ட்ராஸ்டா இருக்கு. முகம் செந்தாமரையை போல இருக்கு, உடம்பு பூரா கண்ணங்கரையர்னு கருங்குவளை மலர் நிறத்துல இருக்கு. அதான் பொறுமுகமாய், முரண் அழகு, அதான் பொறுமுகம். பொறுதல்னாலே எதிரெதிர் நிற்றல் தானே. அதான் போர்க்களத்தில் பொறுதல்னா என்ன அர்த்தம்? எதிரெதிராய் நிற்றல். சோ இது வந்து அந்த முரண் எதிரெதிரா நிக்குது. அவன் முகம் சிவந்த தாமரையின் அழகை ஒத்தும் அவன் உடலின் நிறம் கரிய குவளைப்பு மலரை ஒத்தும் அவ ரெண்டும் கான்ட்ராஸ்டா இருக்கே. ஆனா அந்த கான்ட்ராஸ்டோட கூடிய அழகுல அவன் இருக்கான். அதான் பொறுமுகமாய் நின்று அலரும் புனல் அரங்கம் என்பதுவே அப்படின்னு அதை சொல்றாங்க. கூன் தொழுத்தை சிதகு உரைப்ப கொடியவள் வாய் கடிய சொல் கேட்டு ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கு ஒழிய காந்தொடுத்த நெறிபோகி கண்டகரை கழைந்தான் ஊர் தேன்தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே. இப்ப திருவரங்கத்தின் பெருமை ஒரு வரியாகி அங்க இருக்கிற இறைவனின் பெருமை 3 அடிகளால் ஆயிடுச்சு. தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம், நமக்கு அதுக்கு விளக்கமே வேண்டாம். தேன் நிறைந்த மலர்கள் பொருந்திய சோலைகளால் சூழப்பட்ட திருவரங்கம். சரி, இங்க இருக்கிற இறைவன் யாரு? கூன் விழுந்த தொழுத்தை. தொழுத்தைனா யாரு? தொழும்பர் அப்படின்னா அடிமை பணி செய்யக்கூடியவர்கள், ஏவல் பணி செய்யக்கூடிய அடிமையர். அப்ப தொழுத்தை அப்படின்னா அது பெண்பால், அடிமை பணி செய்கிற பெண், அதான் தொழுத்தை. இந்த தொழுத்தை எப்படிப்பட்டவள்? கூன் விழுந்த தொழுத்தை. கூனிய சொல்றார். கூன் விழுந்த தொழுத்தை சிதகு உரைப்ப. சிதகுனா தீய சொற்கள், தீயவற்றை உருவாக்கும் நோக்கோடு சொல்லப்படுகிற சொற்களுக்கு சிதகுன்னு பேர். சிதகு சிதைத்தல்ங்கிறதுல இருந்து வருது. அப்போ அவ வந்து கூன் விழுந்த அடிமை பெண். யாருக்கு அடிமை பெண்? அவ கைகேயி கூட கேகய நாட்டிலிருந்து கைகேயி கல்யாணம் ஆகி வரும்போது அவளுக்கு சீராக அனுப்பப்பட்ட, அவளுடன் அனுப்பப்பட்ட பணிப்பெண், அடிமை பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டவள் தான் அந்த மந்தரை எனப்படும் கூனி. அவள் வந்து தவறான ஆலோசனைகளை கைகேயிக்கு சொல்ல, அந்த சொல்லை கேட்டுட்டு ஈன்றெடுத்த தாயரையும், தாயர்னு ஒரு பன்மையை போடுறாங்க, தாயாரையும் இல்ல, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல, தாயர் அப்படின்னா அது பன்மை. தன்னை பெற்ற தாயான கோசலையையும் பிற தாய்களையும், பிற தாயர் இருக்காங்க இல்லையா, அவர்களையும் விட்டுட்டு ராஜ்யம், தனது
அரசையும் விட்டுட்டு கான் தொடுத்த தண்டகாரண்யம் தான் இங்க கான், தண்டகாரண்யத்திற்கு போய் நெறி போகி, அதாவது அந்த சொன்ன வார்த்தை மாறாமல் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கண்டகரை, கண்டகர்னா முள் போன்றவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள், அவர்களை களைந்தான். அப்படி செய்தான் அவன். அவன் போனது என்னவோ ஒரு ஒரு சதி செயலால தான் அவன் காட்டுக்கு போனான். ஆனா போன இடத்துல அவன் வந்து நல்ல விஷயங்களை செய்தான். அப்படிப்பட்டவன். அப்ப இறைவன் வந்து மாயைக்கு உட்பட்டு இங்கு வருகிறான் தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சதி செயலுக்கு உட்பட்டு தான் அவன் காட்டுக்கு வருவதும், மாயைக்கு உட்பட்டு அவன் இறங்கி வருவதுமானதும் ஒன்றுதான். ஆனா வந்து அவன் என்ன செய்வான், இங்கு இருக்கக்கூடிய கண்டகரை களைந்தான், இங்கு இருக்கக்கூடிய முள் போன்றவர்களை, இங்கு இருக்கக்கூடிய தவறானவற்றை அவன் களைவான். அதுக்கு தான் வந்திருக்கான். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த தண்டகாரண்யத்துக்கு இவன் போறான் இல்லையா ராமன், இந்த தண்டகாரண்யத்துல ஜைந்தம் என்கிற ஒரு நகரத்தில் இருந்து ஆட்சி செய்யறவன் தான் இந்த சம்பராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன். இந்த சம்பராசுரன் வந்து ஒரு மிக வலிமை வாய்ந்தவன். அவனுடைய கொடி வந்து அப்படி பறக்கக்கூடியது. அவன் பேரே, அவனுக்கு இன்னொரு பேரே திமித்வஜன் அப்படின்னு பேரு. அப்படி வந்து வலு மிக்க அவன் இந்திரனோடு போர் செய்தும் வென்றவன். ஆகவே இவனை வெல்வதற்கு தசரதனிடம் வந்து அவங்க உதவி கேட்கிறாங்க தேவர்கள். அப்ப தசரதன் வந்து சரி அவனை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைட்டுக்கு போறாரு. அப்ப இவர் கூட போறது கைகை. அவன் பயங்கரமான ஃபோர்ஸா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துல இவரை ஒரு அடி அடிச்சிடுறான். அப்ப இவர் மயங்கிடுறாரு. மயங்கின உடனே அவன் அடுத்து இவரை ஒன்றும் செய்ய முடியாதபடி விரைவாக கைகேயி தேரை திருப்பி களத்தில் இருந்து ஒரு பக்கமா ஒதுக்கி கொண்டு வந்துடுறான். மெயின் ஃபைட் நடக்கிற இடத்துல இருந்து ஒதுக்கி கொண்டு வந்துடுறான். இரு நாளிகை நேரத்துல அவர் வந்து தனது மூர்ச்சையை தெளிந்து தசரதர் எழுகிறார். எழுந்து என்னை எப்படி பண்ணிட்டான்ல வா அப்படின்னு எம்ஜிஆர் மூணடி வாங்கின உடனே அடிக்கிற மாதிரி திரும்பி போய் அந்த அசுரனை அழிச்சிடுறாரு. ஆனா இரு நாளிகை நேரம் தன் உயிரை காப்பாத்துறதுனால இவர் என்ன சொல்றாரு, 2 வரங்கள் கேளு உனக்கு நான் தரேன்னு சொல்றாரு. அந்த வரத்தால இவ கேட்டதுதான் இவன் காட்டுக்கு போகணும். எந்த காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா, எந்த காட்டுல சம்பவம் நடந்து இவ வரம் வாங்கினாலோ அந்த காட்டுக்கே திரும்ப உன போக சொல்லியிருக்கா. அதான் இந்த இடத்துல கான் தொடுத்த நெறி போகி கண்டகரை களைந்தான் ஊருன்னு சொல்லும்போது அதை யோசிச்சு பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். பெரு வரங்கள் அவை பற்றி பிழக்கு உடைய ராவணனை உரு அரங்க பொருது அழித்து இவ்வுலகினை கண்பெருத்தான் ஊர். குரவு அரும்ப கோங்கு அலற குயில் கூவும் குளிர் பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே. இப்ப அவர் உரிமையோட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என் திருமால் சேரும் இடம், அது என் திருமால் வந்து இருக்கும் இடம் எது தெரியுமா? குரவு அரும்ப, அந்த குரவன் மலர், குரவ மலர்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, குருந்த மரம்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணன் வந்து அந்த குருந்த மரத்துக்கு கீழே இருந்துதான் இந்த வேலையெல்லாம் செய்வான். குருந்த மரத்துக்கு மேல ஏறிதான் ஆடைகளை இது கோபியர்களது ஆடைகளை ஒழிச்சு வைப்பான், மேல தூக்கி வைப்பான். அந்த குருந்த மரத்தினுடைய பூக்கள் வந்து கிளஸ்டர் பூ, அது கொத்தா பூத்திருக்கும். அப்படி ஒரே இதுல இப்படி நம்ம இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். அதான் குருந்த மலர். இந்த குருந்த மலர் தான் குரவுன்னு சொல்லக்கூடியது. அந்த அதுல என்ன ஸ்பெஷல் எழுதியிருக்காங்கன்னா, இந்த குருந்த மலரை வந்து இந்த மரத்துல நிறைய குயில் வந்து உட்காரும். அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, குருந்த மலரில் இருக்கும் தேனை குயில் விரும்பி அருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது குருந்த மரத்துல தேன் அது வந்து உட்காருது, டெஃபினட்டா நிறைய இருக்கு. அது வரையில அது சரி. அது தேனை உண்ணுங்கிறது கவியினுடைய கற்பனை. அதை இங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கோங்கு மரத்துலயும் அது இருக்கும். சோ குரவு அரும்ப கோங்கு அலற குயில் கூவும், அந்த இடத்துலதான் கோயில் இருக்கும். நமக்கு அது சிம்பிளா தெரியுது, என்னமோ காவரிசையில கூவையும் போட்டாரு அப்படின்னு. குரவு கோங்கு குயில் வந்துருச்சேன்னு அப்படி இல்ல. குருந்த மரத்தில் குயில் இருக்குங்கிறது இப்ப வரைக்கும் உண்டு. அது அப்படிப்பட்ட செழிப்பு மிக்க ஊர் அது, குருந்த மரங்கள். ஏன்னா குருந்த மரம் நீர் செழிப்பான இடங்கள்ல தான் வளரும். கோங்கு நல்ல நிலம் வளம் பெற்று, அதனாலதான் மலையில தான் கோங்கு நிறைய இருக்கும். மலையில கோங்கு இருந்ததுன்னா அந்த மலை செழிப்பான மலைன்னு அர்த்தம். அந்த காடு நல்ல செழிப்பான காடு. இங்க என்ன நடந்திருக்கு, குருந்த மரமும் கோங்கு மரமும் செழித்து பூக்கின்றன.
அந்த பூ இருக்கிற இடத்துல இந்த குயில் வந்து கூவுது. அதனால அந்த இடமே எப்படி இருக்கு? குளிர் பொழில் சூழ், நன்கு குளிர்ச்சியான இந்த பொழில் சூழ் சோலைகள் நிறைய அங்க இருக்கு. அப்பேற்பட்ட திருவரங்கத்து தான் என் திருமால் வந்து சேருமிடமாக இருக்கிறது, அவன் வந்து அமருமிடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊர்ல இருக்கக்கூடிய என் தெய்வம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பெரு வரங்கள் அவை பற்றி, பெரிய பெரிய வரங்கள் வாங்கியதால் அவை பற்றி, அது வந்து அவனை பற்றி கொண்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வரங்கள் வாங்கியதால் உண்டாகி வந்த ஆணவம் பற்றி கொண்டு பிழக்கு உடைய ராவணனை, இந்த பிழக்குங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. பிழக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழைன்னு சொல்லலாம் நீங்க. பிழக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப பிழைத்தல், பிழை செய்தல் அப்படின்னா தவறு செய்தல்னு சொல்றோம். அப்ப பிழைனா என்ன? ஆக்சிடென்டலா நான் பண்ணிட்டேன். அன்னோயிங்லி ஐ ஹேவ் டன் இட். நான் வந்து ஐ ஆம் அன்அவேர் ஆஃப், எனக்கு அது தெரியாது சார், இது ஒன் வேன்னு எனக்கு தெரியாது சார், உள்ள வந்துட்டேன், அது பிழை. நான் வந்து வேண்டுமென்றே நோக்கத்தோடு செய்தால் அது தப்பு. ஆனா இங்க பிழைங்கிறது நான் பிழைத்தல்னாலே ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிறது. ஆனா ஒருத்தன் தொடர்ந்து பிழையவே திரும்ப திரும்ப செய்தான்னா, பிழை செய்வதையே தன் வழக்கமாக ஆக்கி கொண்டானால் அதுதான் பிழக்கு. பிழை செய்வதே அவனுக்கு வழக்கு. வழக்குன்னா வளமை, அவனுடைய பழக்கம். நீ டெய்லி ஒன் வேல வருவியா? டெய்லி ஒன் வேல எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவியா? அப்ப நீ பிழை செய்வதே அந்த ஹேபிச்சுவல் இதுன்னு சொல்றான் இல்லையா, அஃபெண்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவனுக்கு அவன் அவன் பழக்கத்தினாலேயே அவன் ஒரு மோசமான ஆள் சார், அவன் பழக்கமே இப்படி செய்யறது தான் சார்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த பிழக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடியது. ராவணன் அவனுக்கு கிடைத்த பெருவரங்களால் உண்டான ஆணவம் அவனை பற்றி கொண்டதால் அவன் பிழையுடைய செய்கைகளை செய்வதே தன் வழக்கமாக கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட ராவணனை அவன் உரு அரங்க, அரங்கனா இப்ப தமிழ்ல இது திரும்ப எங்க ஊர் பக்கம் இருக்கிற பாஷை, அரக்கிட்டான் வச்சு அப்படின்னு. நல்லா அரக்கி எடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அரைச்சு எடு. இப்படி கையில வச்சு இப்படி கசக்குறீங்கன்னு வைங்க ஒரு விஷயத்த, அதுதான் அரக்குதல். இப்போ ஒரு கையில காலில் எங்கேயாவது அடிபட்டதுன்னு வைங்களேன் லேசா, நல்லா வச்சு வேகமா சூடு பறக்க தேய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, இங்கெல்லாம் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்கிறோம் இல்லையா. எங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்த நல்லா அரக்கி விடுப்பா, நல்லா சூடு பறக்க அரக்கி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அரக்கினா வச்சு தேய்ச்சிடுறது. அதுதான் இங்க அரங்கங்கிற வார்த்தையா வருது. அவன் உருவ அரங்க, அவன் உருவம் சிதையும்படி, தலைகளெல்லாம் வெட்டி வீழ்த்திடுறான் இல்லையா, 10 தலைகளையும் வெட்டி வீழ்த்திடுறான். அந்த மாதிரி அவன் உரு சிதையும்படி பொருது அழித்த, அவனோடு எதிர் நின்று போரிட்டு அழித்ததனால் இந்த உலகை கண் பெருத்தான். கண் பெருத்தான் என்ன அர்த்தம்? கண்ணின் மணி போல காப்பாற்றினான். அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை அது, கண் பெருத்தான். கண்ணை எப்படி நம்ம பாதுகாப்போம்? இமை வச்சிருக்கோம், அதை இமை மூடிக்குது, இமை கண்களை அப்படி பாதுகாக்குது. என்னுடைய அனுமதி கூட வேண்டாம், தன்னால கண்ணு மூடிரும். நம்ம விரல் நம்ம கண்ணு பக்கத்துல போனாலே நம்ம கண்ணு இமை மூடிரும். அப்படி அந்த அளவு கவனத்தோட எப்படி கண் பாதுகாக்கப்படுகிறதோ அப்படி பாதுகாத்திருக்கான் இந்த இறைவன். அவன் இருக்கிற ஊர் இது. இந்த ஊர்ல இருக்கிற இறைவன் அப்படிப்பட்ட இறைவன். பெரும் வரங்களை வாங்கி அந்த வரங்கள் உருவாக்கிய ஆணவத்தால் பற்றப்பட்டு அதன் காரணமாக பிழைகளை செய்வதையே தனது வழக்கமாக கொண்ட ராவணனை அவன் உரு மாறும்படி, அது சிதையும்படி அவனோடு போரிட்டு அவனை அழித்து இந்த உலகை கண்ணின் மணிபோல் காத்த என் இறைவன் வந்திருக்கக்கூடிய ஊர் இது, அவனுடைய ஊர் இது. கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளறாமே ஆழி விடுத்து அவருடைய கரு அழித்த அழிப்பன் ஊர். கொஞ்சம் கொடூரமான சாமதா வராரு தெய்வம், கருவோட வச்சு அழிச்சிடுறேங்கிறாரு. என்ன சொல்றாரு? கீழ் உலகில், பாதாளத்தை குறிப்பிடுற சொல். பாதாள உலகில தான் அசுரர்கள் இருக்கணும். அதுக்கு மேல வந்து தேவலோகத்தை பிடிக்கிறேன், பூலோகத்தை பிடிக்கிறேன், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்போ அங்கிருந்து அவர்கள் மேல எழுந்து வர்றது,
அதுதான் கிளராமே. அசுரர்கள் கீழிருந்து கிளர்ந்து எழுதல். கிளர்ந்துன்னா என்ன அர்த்தம்? நீங்க 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 அந்த வார்த்தையே உங்களுக்கு அருமையான வார்த்தை. கிளர்ந்துன்னா ஒன்றை பிளந்து கொண்டு வெளியே வர்றது. விதை கிளர்ந்து எழும். அப்படி அப்படி ஒண்ணு அப்படி தாண்டி இப்படி வேற ஒரு ஃபார்முக்கு எந்திரிக்கும் போதே அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அது எந்திரிக்கும். விதையிலிருந்து எழுவது என்ன? செடிதான் எழுகிறது. விதை செடியாக மாறி எழுகிறது. அதான் கிளர்ந்து எழுதல். மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அப்ப மக்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமையாக இருந்த மக்கள் இல்ல இப்ப ஆறாவரம் பண்ணிட்டு வர்றவங்க. அவங்க இப்ப வேற ஒண்ணா மாறி வராங்க. அதான் கிளர்ந்து எழுந்தல். கிளர்ச்சி. இது வரைக்கும் நான் இப்படி இருந்தேன். இப்ப நான் வேற ஒருத்தன் ஆயிட்டேன். வேற ஒன்றாக மாறி நான் அங்க வரேன். அதான் கிளர்ந்து எழுதல். அப்ப அந்த கீழ் இருக்கிற அசுரர்கள் நமக்கு பாதாள லோகம் இருக்கு, நாம பாதாள லோகத்திலேயே நல்லபடியா இருப்போம்னு நினைக்காமல் எல்லாவற்றையும் வெல்லும் எண்ணம் கொண்டு வேறு ஒருவராக தம்மை எண்ணி அப்படி வெளியே வரும்போது இவன் என்ன செய்யறான்? கிழங்கிருந்து கிளறாமேன்னு ஒரு வார்த்தையை கவனிங்க. கிழங்குனா என்ன? வேர்க்கிழங்குங்கிற பொருளை எடுத்துக்கங்க. வாழை மரத்தை நீங்க வெட்டிருங்க. உங்க வாழை மரத்தை நீங்க வெட்டிருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் இல்ல, 1 மாசம் இல்ல, 1 வருஷம் கூட ஆகட்டும், பழையபடி அங்கிருந்து இன்னொரு வாழைக்கண்ணு முளைக்கும். எப்படி முளைக்குது? நீங்க மரத்தை வெட்டினீங்க, ஆனா அந்த மரத்தின் கீழே இருக்கிற கிழங்கு அங்கேயே இருக்கு. அந்த கிழங்கு பருவம் பார்த்து பழையபடி வளர்ந்துரும். மழை பெஞ்ச உடனே வந்துருது, தண்ணீர் கிடைத்த உடனே வந்து விடுகிறது. வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அதுவும் இதேதான். நீங்க அந்த வெட்டி எடுத்து அந்த செடியெல்லாம் நீக்கிருங்க. மரவள்ளிக்கிழங்கு அதே தானே. அதனாலதான் வேரோட பிடுங்குறாங்க. அந்த கிழங்கு இருக்கிற வரைக்கும், அந்த வேர் இருக்கிற வரைக்கும் அது திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்கும். இவர் என்ன சொல்றாரு? கிழங்கிருந்து கிளறாமே. அப்படி ஒரு வேர்ல இருந்து அவங்க திரும்ப திரும்ப உருவாகாம தன்னுடைய சக்கராயுதத்தை விடுவித்து அதன் வழியாக கரு அழித்த வேரோட அழிக்கிறத தான் கரு அழித்தன்னு சொல்றாங்க. இனி நீ திரும்ப மேலே ஏறி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர்களை என்ன செய்யறாரு அவரு? கரு அழித்த அழிப்பன். அப்படி செய்யக்கூடியவன் என் இறைவன். அவன் இருக்கிற ஊர் இது. தாழை மடல் ஊடு உறிஞ்சி தவளவண்ண பொடியணிந்து யாழின் இசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. அங்க அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அரங்கத்துல திருவரங்கத்தில் தாழம்பூ மலர்கள் எல்லாம் அப்படியே பொங்குது. தாழம்பூ பார்த்தவங்களுக்கு தெரியும். அது உள்ள இருந்து இந்த மஞ்சள் கலர்ல ஒரு மஞ்சளும் பிரவுனும் கலந்த கலர்ல அந்த பூவுல பொடி இருக்கும். அந்த பூங்கிறது அந்த உள்ள இருக்கிற அந்த மகரந்த பொடி. அந்த மகரந்த பொடி நீங்க கையால எடுக்கலாம். பவுடர் மாதிரி இருக்கும். அந்த உள்ள இருக்கிற தாழை மடலுக்குள்ள இருக்கிற அந்த பொடி மகரந்தம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத பொடி மாதிரி இருக்கும்னு நம்ம யோசிப்போம் இல்லையா மற்ற மலர்கள் எல்லாம். ஆனா தாழம்பூல அது அப்படியே ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த தாழைப்பூவுல போய் தேனருந்த போகிற வண்டுகள் அந்த இதுல என்ன செய்யுது? தவளவண்ண பொடி. அந்த தவள வண்ணம்ங்கிறதே அதான். தவளம்னாலே அந்த பிரவுனும் மஞ்சளும் கலந்த வண்ணம். அந்த கிட்டத்தட்ட செம்பு வண்ணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்ண பொடியில மூழ்கி யாழின் இசை போல அந்த வண்டினங்கள் ரீங்கரிக்கின்றன. வண்டினங்கள் ரீங்கரிப்பது யாழின் இசை போல இருக்கிறது. அது என்ன பாடுது? ஆழம் வைக்கிறது. ஆழம்னா என்ன அர்த்தம்? ஆழம் இல்ல, ஆழம். ஆழம்னாலே ஆரத்தி பாட்டுன்னு அர்த்தம். ஆரத்திங்கிறதத்தான் ஆழத்தி அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஆரத்தி, ஆழத்தி, ஆழத்தியாக பாடப்படுவது ஆழம் எனும் பாடல். அதுதான் இங்க ஆழம் வைக்கும் அரங்கமே. அது அந்த வண்டினங்கள் போய் அங்க இருக்கிற தாழம்பூக்குள்ள போய் தேனருந்தி அந்த தாழம்பூவில் இருக்கக்கூடிய பொடி அதன் மேலெல்லாம் பட்டு அந்த தவளவண்ண பொடியை அணிந்து கொண்டது போல அணிந்து கொண்டு அவை பறந்து வரும்போது ஏற்படும் ரீங்கார சத்தம் யாழின் இசை போலவும் அந்த யாழின் இசையாக பாடப்படுவது ஆரத்தி எடுக்கக்கூடிய பாட்டு போலவும் இருக்கக்கூடிய திருவரங்கம். அந்த திருவரங்கம் ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியோட அப்படி ஒரே தேனும் வாசனையுமா ஆலத்தி எடுத்தெல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு தானே ஆலத்தி எடுக்கிறாங்க. அந்த சிறப்புடையவர்களுக்கு தானே ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்படி டெய்லி சாயங்காலம் அப்படி டெய்லி அந்த வண்டினங்கள் வந்து அப்படி செய்யுதே அப்படின்னு என்ன அர்த்தம்?
அந்த இடத்திற்கு எதிரிகளே இல்லை. அந்த இடத்திற்கு எந்த விதமான பயமும் இல்லை. பயமே இல்லாமல் பாதுகாப்போட இருக்கக்கூடிய இடங்கிறதுனால அங்க அனைவருமே ஆடி பாடி தேனருந்தி வண்ண பொடி பூசி வாசனையோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை வணங்கி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய இறைவன் அவன்தான். அவனுக்கு ஆழம் பாடுங்கள், ஆரத்தி எடுங்கள். அவனது சிறப்புகளை சொல்லி ஆரத்தி எடுங்கள். அவன் தான் நம்மளை காப்பாற்றியவன். எப்படி காப்பாற்றியவன்? கீழுலகில் அசுரர்களை கிளங்கிருந்து கிளறாமே ஆழி விடுத்து அவருடைய கருவழித்து அழிப்பன். அப்படி செய்தவன். கொழுப்பு உடைய செழுங்குருதி கொழித்து இழிந்து குமிழ்த்து எரிய பிழக்கு உடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமான். பெருமான் எவ்வளவு கிட்டத்தட்ட ஜெயிலர் ரஜினிகாந்தை விட பயங்கரமான ஆளாவும் KGF விட பயங்கரமான ஆளாவும் இருக்காரு இறைவன். அது கொழுப்புடைய செழுங்குருதி நன்கு உண்டு, குருதியே அப்படி நல்லா செழும்பா இருக்கு. செவப்பான குருதி, நல்ல கொழுன்னு இருக்கு அந்த குருதி. அப்படிப்பட்ட குருதி அப்படியே பொங்கி வருது. எப்படி பொங்கி வருது? கொழித்து குபுகுபுன்னு வருது, இழிந்து அப்படியே வழிஞ்சு ஓடுது. அப்படி வழிஞ்சு ஓடும்போது அதுல பப்புல்லாம் வருது. நீங்க யோசிச்சு பாருங்க அவர் எப்படி ஒரு சீனை வச்சிருக்காருன்னு. கழுத்தை சீவரம், அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்குது, அப்படியே கெட்டியான ரத்தமா இருக்குது. அது அப்படியே பொங்கி வந்துகிட்டே இருக்கு. அப்படியே ஓடுது தரையில, அப்படியே கிடுகுன்னு ஓடுது. அதுல இருக்கிற அந்த கொழுப்பு காரணமா அதுல அப்படியே குமிழ்கள்லாம் வெடிக்குது. இதெல்லாம் யாருடைய ரத்தம்? பிழக்கு உடைய அசுரர்களது ரத்தம். பிழை செய்வதையே வழக்கமாக வாடிக்கையாக கொண்ட அசுரர்களை நம்மால் இந்த மாதிரி கசாப்பு போட்டிருக்காரு. அந்த ரத்தம் இப்படி ஆறா ஓடுது. அவங்களை என்ன செஞ்சிருக்கான்? பிணம் படுத்த பெருமான். அவர்கள் அவ்வளவு பேரையும் பிணமாக்கி படுக்க வச்சிருக்கான். எப்படி பிணமாக்கி இருக்கான்? இந்த மாதிரி வெட்டி வீசி இருக்கான். ரத்தம் அப்படியே குமிழிட்டு ஓடுது, ஆறாக ஓடுகிறது. சரி, இப்படி எல்லாம் ஓடுற ஊரு இதெல்லாம் அவன் செய்யறான். அப்படி செய்யக்கூடியவன். அப்ப அவனது பாதுகாப்புல இருக்கிற ஊர் எப்படி இருக்கும்? அவன் அமர்ந்த ஊர் எப்படி இருக்கும்? அந்த ஊருக்குள்ள எவனாவது கால் வைக்க துணிவானா எதிரி? இவன் இப்படி வெட்டி வீழ்த்தக்கூடியவன், ரத்தத்தை ஆறு மாடி ஓர வைக்கக்கூடியவன். அவன் இருக்கிற ஊர் எப்படி இருக்கும்? தழுப்பு அரிய சந்தனங்கள் தடைவரை வாய் ஈர்த்து கொண்டு தெளிப்பு உடைய காவிரி அடிதொழும். மலையில இருந்து காவிரி வருது, கர்நாடகால இருந்து தானே வருது. இப்பவும் கர்நாடகால ஃபேமஸ் சந்தனம். அந்த சந்தன மரத்தை எல்லாம் தடவரைவாய் மலையிலிருந்து ஈர்த்து கொண்டு தெளிப்பு உடைய, அதாவது நீரினுடைய அளவும் நீரினுடைய வேகமும் அதிகமாக உடையது. அதான் தெளிப்பு. நீர் அவ்வளவு வேகமும் அளவும் கூட இருக்கக்கூடிய காவிரியில எங்க கொண்டாந்து ஒதுக்குது? அத சந்தன மரங்களை கொண்டு திருவரங்கத்துல சேர்த்து இறைவனது அடியை தொழுகிறது. ஏன்னா அப்பேற்பட்ட இறைவன் அவன். இங்க மணக்க மணக்க உட்கார்ந்துருக்கான். எங்க? திருவரங்கத்துல. ஏன்னா அவனுக்கு சந்தன மரத்தை மலையில இருந்து கொண்டாந்து நல்ல விளைந்த சந்தனம், சாதாரண சந்தனம் இல்ல, தழுப்பு அரிய சந்தனங்கள், அவ்வளவு நன்கு வளர்ந்த நல்ல அருமையான சந்தன மரங்களை எல்லாம் மலையிலிருந்து தட்டி அதை கொண்டாந்து இங்க திருவரங்கத்துல சேர்த்து அவனது பாதத்தை வணங்கக்கூடிய காவிரி அன்னை இருக்கிறா. அப்பேற்பட்ட இடத்துல அவன் சந்தனம் மணக்க உட்கார்ந்துருக்கான். இப்படிப்பட்டவன் யார்? கொழுப்புடைய செழுங்குருதி கொழித்து இழிந்து குமிழ்த்து எரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமான். இப்படி அவன் சந்தனம் பூசிட்டு மாறல சந்தனம் பூசிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவனை எதிர்த்து வரக்கூடியவர்களை அவன் இவ்வளவு கொடூரமாக வெல்லக்கூடியவன். ஆகவே அவன் இருக்கிற ஊர்ல அவன் ரொம்ப மகிழ்ச்சியோட தான் இருப்பாங்க எல்லாரும். அவனை இப்படித்தான் கொண்டாடுவாங்க. அடுத்த பாட்டு இன்னும் பிரமாதமா எழுதியிருக்கிறார். வல் எயிற்று கேழலுமாய் வாழ் எயிற்று சீயமுமாய். சொல்லும் போதே என்ன அழகா சொல்றாரு. எயிறு அப்படின்னாலே வளைந்த பற்கள், வாய்க்கு வெளியே வந்திருக்கக்கூடிய பற்கள் எயிறு. ஈரிலிருந்து வரக்கூடிய வெளியில வரக்கூடியது எயிறு. நமக்கு ஈருக்குள்ள வர்ற பல்லு வாய்க்குள்ளதான் இருக்கும். ஆனா இது இந்த பல்லே ஈருக்கு வெளியே வந்துருது. அதான் எயிறு அப்படிங்கிற பேர். அது இந்த எயிறு வந்திருக்கக்கூடிய விலங்கு பன்றிக்கு தான் அப்படி வாய்க்கு வெளியே பல்லு வெளியில முளைச்சிருக்கும். இன்னொரு மிருகம் யானை.
யானையினுடைய தந்தம்ங்கிறது அதனுடைய எயிறு. யானையினுடைய பல்லு தான் வாய்க்கு வெளியே 2 பக்கமா முளைச்சிருக்கு. கோடு, தந்தம், எயிறு இது எல்லாமே ஒரே பொருள் தான். பன்றியும் யானையும் மட்டும்தான் வாய்க்கு வெளியே பல்லு இப்படி நீட்டி வளரக்கூடிய விலங்குகளாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. வேற எந்த விலங்குக்கும் இப்படி வெளியே பல்லு வளர்றது இல்லை. இப்படி 2 பல்லு மட்டும் வெளியே இப்படி நீட்டிட்டு வளர்றது இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட பன்றி வல் எயிறுனா வலிமை மிக்க அந்த எயிறு, அந்த 2 பற்களாலும் கேழலுமாய் பன்றி உருவமாய் வாள் எயிறு. சிங்கத்தினுடைய பற்கள் இந்த இடத்துல அது பல்லுங்கிற பொருள். நரசிம்ம உருவமா வரும்போது அவன் பற்கள் எல்லாம் வாள் போல கூர்மையாக இருந்தன. சிங்கத்தின் பல்லு அது. அப்படி கவிச்சுன்னா கிழிச்சு எடுத்துரும் சதைய. அப்படி கூர்மை மிக்க பல்லை உடைய சிங்கமுமாய். இது நல்லா யோசிச்சீங்க தெரியும் ஏன் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றாருன்னு. ஏன்னா வல்யயிற்று கேழலுமாய் வலிமை மிக்க தந்தங்களை உடைய பன்றியின் அவதாரம் எடுத்து அவர் என்ன செய்தாரு? எல்லையில்லா தரணியையும், இந்த எல்லையில்லா தரணின்னு என்ன அர்த்தம்? இந்த அளக்க முடியாத பெரும் பிரபஞ்சத்தை காப்பாற்றினான். எந்த உருவுல? கேழல் உருவாய் அப்படி காப்பாத்துனா. அப்படி காப்பாத்தும் போது எந்த அரக்கன் அதை செய்தான்? அவனை அழித்தான். அவன் ஹிரண்யாட்சன், அவன் தான் அண்ணன். சரி, வாழ்கையிற்று சீயமாய் வந்தானே, வாழ் போல கூர்ந்த பற்களை உடைய நரசிம்மமாக வந்தப்போ ஹிரண்யனை கொன்னான். அவுணனை இடந்தான். அவுணன்னா அசுரன். எந்த அசுரனை இடந்தான்? ஹிரண்யனாகிய அசுரனை இடந்தான். இந்த ஹிரண்யன் தம்பி. அண்ணனை கொல்றதுக்கு ஒரு அவதாரம், தம்பியை கொல்வதற்கு ஒரு அவதாரம். அதனால அந்த 2 அவதாரத்தையும் இங்க கம்பேர் பண்ண அடுத்தடுத்து போடுறாரு. வல் எயிற்று கேழலுமாய் வாழ் எயிற்று சீயமுமாய். அன்னங்காரன் கொண்டு போய் பூமியை ஒளிச்சு வச்சான். அப்ப இவர் வராக அவதாரம் எடுத்து தன் பற்களால், அந்த கோட்டு பற்களால் நெம்பி பூமியை வெளியே எடுத்து அதற்கு தடுக்க வந்த அசுரனை கொன்று பூமியை அதன் இடத்தில் இருத்தி வைத்தார். தம்பியாகப்பட்டவன் பல வரங்களை வாங்கி கொண்டு அனைவரையும் துயரப்படுத்திய போது அவன் வாங்கிய விசித்திர வரத்தினுடைய அடிப்படையிலேயே அவனை அதற்குரிய லாஜிக் மாறாமலேயே, காலையிலையும் சாகக்கூடாது, சாயங்காலம் இரவும் சாகக்கூடாது, மனிதனாலும் சாகக்கூடாது, விலங்குகளாலும் சாகக்கூடாது, தேவர்களாலும் சாகக்கூடாது, எந்த விதமான ஆயுதங்களாலும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, வானத்துலையும் சாகக்கூடாது, இத்தனை வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப எங்கதாயா நீ சாவ? அப்ப அந்த இடம் தான் ரொம்ப நுட்பமான இடம். அப்ப அது அவர் என்ன செய்யறாரு? காலையும் மாலையும் அல்லாத, காலையும் இரவும் அல்லாத அந்தி பொழுதில் வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது, அப்படி வேற வரம் வாங்கியிருக்கான். எத்தனை வரம் பாருங்க, லாஜிக்க பாருங்க. வானத்திலையும் இல்லாம பூமியிலையும் இல்லாம தன் மடியில் இருத்தி, ஆளும் இல்லாத விலங்கும் இல்லாத ஆளறி உருவம், ஆளும் அறியும் மனிதனும் சிங்கமும், நரமும் சிங்கமும் கலந்த உருவம், நரரூபம் சிங்க ரூபம் 2ம் கலந்த நரசிம்மமாய் மாறி, ஆயுதம் இல்லாமல் தன் நகத்தையே ஆயுதமாக்கி. ஏன்னா நகம் செய்யப்பட்ட ஆயுதம் கிடையாது, ஆயுதம்னாலே செய்யப்பட்டது. இவங்க நகம் ஆயுதம், ஆனா அது செய்யப்பட்ட ஆயுதம் இல்லை. அந்த நகத்தால் வானும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் தன் மடி மீது கிடத்தி அவன் வயிறை கழித்து கொன்றான். தம்பியை கொல்றதுக்கு இப்படி ஒரு அவதாரம் எடுத்தான். அப்போ அண்ணனுக்கு ஒரு அவதாரம், தம்பிக்கு ஒரு அவதாரம் எடுத்து அவர்களது இந்த பூமியை காப்பாற்றி துயரங்களை தீர்த்து வைத்த எனது இறைவன் இந்த ஊர்ல இருக்கான். இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு? எல்லியம்போது. எல்லியம்னா அந்தி. இப்ப இந்த இடத்துல அந்தியை கொண்டாந்து வைக்கிறாரு பாத்தீங்க இல்லையா? வாழையிற்று சீயத்தை சொல்லும் போது எல்லையில்லா தரணி, அதுக்காக அவன் கேளலை சொல்லும் போது எல்லையில்லா தரணியை சொன்னாரு. இங்க வாழையிற்று சீயம் சொல்லும் போது அவுணனை கொன்றான்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல ஒரு சின்ன குறிப்பு வைக்கணுமே, அவுணனை கொல்லும் போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுமே, அதுக்கான இடம் தான் அந்த எல்லியம் போது. அந்தி அதான் எல்லியம். எல் அப்படின்னாலே இரவுன்னு அர்த்தம், இருள்னு அர்த்தம். எல்லி போது இரவு வரவிருக்கின்ற போது, அதாவது பகல் முடிந்து இரவு வரவிருக்கின்ற அந்த நடுவுல 2ம் சந்திக்கக்கூடிய புள்ளியத்தான் எல்லியம் போதுன்னு சொல்றாங்க. அந்த எல்லியம் போது மாலை நேரத்துல
இருஞ்சிறை வண்டு, இரு சிறகுகள் கொண்ட வண்டு எம்பெருமான் குணம் பாடி இரண்டு சிறகுன்னு சொல்லிட்டேன். இருஞ்சிறைனா அழகிய சிறகுகள்ங்கிற பொருள் தான் இங்க எடுக்கணும். எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண்சங்கு ஊதும் மதிளரங்கம் என்பதுவே. இந்த பாட்டை படிச்சுட்டு தான் மல்லிகை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் அப்படின்னு வாலி பாட்டு எழுதுறாரு. ராகவேந்திர படத்துல அந்த பாட்டு வரும், கேஜிஎஸ் தாஸ் பாடியது. ரொம்ப பிரபலமான பாட்டு. அதனுடைய பாட்டு ஆரம்பம் மறந்துட்டேன். ஆடல் கலையே தேவன் தந்தது, அதுல இந்த வரி வரும், மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும் அப்படின்னு. அது இந்த வரியில இருந்து எடுத்தது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சங்கு எப்படி இருக்கும்னு யோசிங்க. அதனுடைய நம்ம அதை வாய வச்சு ஊதுற பகுதி சின்ன குமிழாகவும், அதற்கு அடுத்த பகுதி பெருசா விரிஞ்சும் இருக்கும். அப்புறம் அந்த நுனி வந்து அப்படி கூம்பி போயிருக்கும். இப்ப இங்க என்ன சொல்றாரு, மல்லிகை வந்து மாலையில் மலரும் மலர். இப்பவும் அப்படிதான். மல்லிகை எப்ப பறிப்பாங்க தெரியுமா? அது மாலையில் ஆரம்பிச்சு இரவுல தான் மலரும். திண்டுக்கல் பக்கம் போடுவாங்க. நைட்டு ஒரு 1 மணி 2 மணி அந்த டயத்துக்கு முன்னாடி லைட்டு போட்டு, முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, டயர் இருக்குல்ல, சைக்கிள் டயர், அதை கொளுத்தி அந்த வெளிச்சத்துல பறிப்பாங்க. பறிச்சு 4 மணிக்குள்ள அதை ஈரத்துணியில சுத்தி பேக் பண்ணி நேர திருச்சி ஏர்போர்ட்டுக்கு கொண்டாந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போயிடும். அது கல்ஃபில், அது திண்டுக்கல் நிலக்கோட்டை வட்டாரத்துல மொட்டாக இருந்த மல்லிகை காலையில மலரும் போது எங்க இருக்கும் அப்படின்னா கல்ஃப்ல இருக்கும். இப்போ வரைக்கும் அதான் பிராக்டிஸ். நைட்டு தான் பறிப்பாங்க. அதுக்குதான் டயரை கொளுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த சோலார் லைட் எல்லாம் போட்டு அதை இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மல்லிகை மாலை நேரத்துல தான் மலர ஆரம்பிக்கும். மலர ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், அந்த மல்லிகையினுடைய நுனி இருக்கு இல்லையா, மொட்டு நுனி அப்படி கூம்பி போயிருக்கும். ஏன்னா இன்னும் ஓப்பன் ஆகல. ஆனா மலராக இருக்கக்கூடிய இதழ் பக்கம் நல்லா வீங்கி இருக்கும், பெருசா இருக்கும். அப்படித்தானே விரிய முடியும். அது சங்கு மாதிரியே இருக்கான். அப்ப இந்த குமிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வாய் மூடி இருக்கிற மாதிரி அந்த மொட்டு மூடி இருக்கிற பகுதியில வண்டு வந்து உட்காருது. இது போது, இது இப்ப பூக்க போகுது அப்படிங்கிறதுனால அந்த போது மலர் மீது அது உட்கார்ந்து அதுக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய உரிகுழல்களை விட்டு அந்த தேனை எடுக்க முயற்சி பண்ணும். அது எப்படி இருக்கு, அந்த மல்லிகை பூ ஒரு வெண்மை நிற சங்கு மாதிரியும் இந்த வண்டினங்கள் அந்த சங்கை ஊதுவது போலவும் இருக்காம். அதான் மல்லிகை வெண்சங்கு ஊதும். மல்லிகை எப்ப மலரும் அந்த டயத்தை கணக்கு போட்டுதான் எல்லியம் போதுங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டார். பகல்ல மல்லிகை பப்பரப்பான் மலர்ந்து கிடக்கும், அதுல ஒண்ணு இருக்காது. ஆனா அது இரவு பொழுதுதான் அது மலர ஆரம்பிக்கும். ஆகவே அந்த அந்தி பொழுதுலயே வண்டுகள் கிளம்பிடுது. அது பூக்கு ஆரம்பிக்கும் போது போய் நம்ம தேனை குடிச்சிடணும், இல்லைன்னா வேற யாரும் குடிச்சிட்டு போயிருவாங்க, நமக்கு இருக்காது அப்படின்னு வண்டினங்கள் போறது. அப்படி போகக்கூடிய அளவிற்கு மலர்கள் செழித்திருக்கும் சோலைகள் நிறைந்த ஊர் மதில் அரங்கம், மதில்கள் சூழ் அரங்கம் எங்களுடைய திருவரங்கம் அந்த ஊரு. அப்படி அந்த வண்டு வந்து என்ன செய்யுது, அந்த அந்த அப்படி ரீங்காரம் பண்ணிட்டே அந்த வெண்சங்குல போய் உட்கார்றத வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த ரீங்காரம் ஏற்கனவே அதனுடைய ரீங்காரத்தை வந்து இதுக்கு முன்னின பாட்டுல என்ன சொன்னாரு, அதை வந்து ஒரு இறைவனுக்கு ஆரத்தி பாடுற மாதிரி இருக்குன்னாரா. இங்க என்ன சொல்றாரு, எம்பெருமான் குணம் பாடி, எம்பெருமானுடைய குண விசேஷங்களை பாடிக்கொண்டு சங்கு ஊதி கொண்டே செல்றது மாதிரி இருக்கான். அப்படி அது பறந்து போகும்போது ஏற்படுற ஓசை இறைவனின் புகழை பாடுவது போல் இருக்கிறது. அதை வந்து அந்த தேன் இருந்ததுக்கு அந்த மொட்டாக இருக்கக்கூடிய இது மேல, மல்லிகை மேல அமரும் போது வெண்சங்கு ஊதுவதை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்று ஆடு கனமயில் போல் நிறமுடைய நெடுமால். இது வெறும் என்ன சொல்றது, இந்த ரூப வர்ணனைன்னு சொல்றது, அவனது அழகை வர்ணிக்கிறது. அவன் நிறம் இருக்கே, இந்த கரு நிறம், அவன் ஒரு கருப்பன், கருத்தாண்டி அவன். ஆனா அந்த கருப்பனை எத்தனை பேர் சொல்லி எவ்வளவு அழகழகா வர்ணிக்கிறாங்க பிரபந்தத்துலன்னு பார்த்தா, கருப்பே இவ்வளவு அழகா, இந்த பிரபந்தம் முடிச்ச உடனே நமக்கு கருப்பா இருக்கிறவன் தான் அழகுன்னு தோணிரும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த கருப்பு நிறத்தை, கரு நிறத்தை அவ்வளவு புகழ்ந்திருக்காங்க. இப்ப பாருங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க.
குன்று ஆடு கொழுமுகில் போல. கொழுமுகில்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாரு? அது கொழு அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைந்து இருக்கு, கொழு கொழுன்னு இருக்கு. எதனால மேகம் கொழுக்கும்? நீருண்ட மேகம் தான் கொழுமுகில். அது நீருண்ட மேகம் என்ன நிறத்துல இருக்கும்? கருநிறத்துல இருக்கும். ஏன்னா அது தனக்குள் நீரை தேக்கி வைத்திருப்பதால் அது கொழு கொழுன்னு இருக்கு. அப்படி கொழு கொழுன்னு இருக்கிற மேகம் கருநிறமாக இருக்கும். அது குன்று மேல நின்று ஆடுதான். அப்படி உயரத்துல இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே தெரியுமே, அப்படி கண்ணங்கரையர்னு குன்று மேல அப்படி மேகங்கள் இருக்கு. அந்த நேரத்துல இருக்கான் அவன். குன்றாடு கொழுமுகில் போல், குவளைகள் போல், கருங்குவளை மலர். இதுக்கு முந்தின பாட்டுலையும் பார்த்தோம் இல்லையா? கருங்குவளை மலர். அந்த கரிய நிறமான குவளை மலர்களது நிறத்தை, ஆக்சுவலி அது கருநிறம் கிடையாது, ஒரு டார்க் வயலட் கலர் அது. அதை அவங்க கருநிறம்னு சொல்றது மரபு. அது கருங்குவளைனா கண்ணங்கரையர்னு இருக்காது, அது ஒரு டார்க் வயலட் கலர்ல இருக்கும். கிட்டத்தட்ட வாடாமல்லி பூவினுடைய கலர்ல இருக்கும் அது. அதுதான் கருங்குவளை என்று சொல்லப்படுவது. அந்த கருங்குவளை நிறம் போல குறை கடல். குறைனா சப்தம் எழுப்பக்கூடிய, அதான் நாய் குறைக்கிறதுங்கிறது நாய் சப்தம் எழுப்புகிறதுங்கிற பொருள். ஆகவே குறை கடல், அலையின் ஓசையால், இந்த அலையால் ஓசை எழுப்பக்கூடிய கடலின் நிறம். இந்த கடலின் நிறம் என்ன? கரிய நிறம், நீல கருங்கடல். நீலமும் கருப்பும் கலந்ததுதான் கடலினுடைய நிறம். அப்படிப்பட்ட கடல் போல நின்று ஆடு கனமயில் போல். இந்த வார்த்தையை கவனிக்கணும். வெறும் மயில்னு சொல்லியிருக்கலாமே, மயில் போலன்னு சொல்லியிருக்கலாமே. நின்று ஆடும் கனமயில்னு ஏன் சொல்றாரு? மயில்ல பெண் மயில் ஆடாது. பெண் மயில பாத்தீங்கன்னா வான்கோழி மாதிரியே இருக்கும். ஆண் மயில் தான் அழகிய தோகையையும் அந்த 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 மயில் பச்சை, மயில் ரெண்டு ஷேடு காட்டும். கிரீன் கலர்ல ஒரு ஷேடு காட்டும், ப்ளூ கலர்ல ஒரு ஷேடு காட்டும். அதனுடைய பின்பக்க ரெக்கையெல்லாம் வர வர நீங்க அந்த கிரீன் ஷேடை பார்க்கலாம். அதனுடைய கழுத்து பக்கமும் அடிவயிறு பக்கம் எல்லாமே அந்த ப்ளூ ஷேடை பார்க்கலாம். மயில் கழுத்துங்கிற சொல்றோம், மயில் கழுத்து பார்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நிறம் அதை குறிக்கக்கூடியது. அப்படி அந்த கனமயில், ஆண் மயில் தான் அவ்வளவு அழகாக கலர் வேரியேஷன் காட்டும். அந்த அந்த நீல நிறத்தை காட்டக்கூடியது, அந்த பச்சை நிறத்தை காட்டக்கூடியது ஆண் மயில். அதுதான் தோகை விரித்து ஆடும். எனக்கு பரிதாபமா தான் இருக்கும், இந்த வான்கோழி மாதிரி இருக்கு, இதை கவர் பண்றதுக்காக நீ இவ்வளவு அழகா ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு தோணும். ஆனா என்ன செய்ய, இயற்கை அப்படித்தான் படைச்சிருக்கு. அந்த 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 பெண் மயில்கள் எல்லாம் பார்த்தா நமக்கே மண்டையில நொங்குன்னு ஒண்ணு போடலாம் போல இருக்கும். கரிச்சட்டி மாதிரி அது வாட்டு தெரியும். இது அப்படியே அழகு கொளிக்க அதனுடைய கொண்டையும் அதனுடைய சிலப்பலும் அதனுடைய நிறமும், அந்த நிறமத்தை, அந்த தோகையை விதிர் விதிர்த்து அது காட்டக்கூடிய அழகும் போய் இந்த பெண்மயில்களுக்கு தானான்னு நமக்கு தோணும். அப்போ இவர் அந்த நிறத்தை சொல்லும் போது பெண்மயிலுக்கு அந்த நிறத்தை வச்சிடக்கூடாது, அதை நினைச்சிடக்கூடாது யாரும். பெண்மயில் பெரிய கலரே கிடையாது, அது வெறும், அது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இல்லையா, அது ஒரு வான்கோழியை விட மோசமா இருக்கும் அதனுடைய நிறம். நின்று ஆடு கனமயில் போல, அவர் தோகை விரித்த ஆண்மயில தான் அந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா ஆடக்கூடியது ஆண்மயில் தான். ஆண்மயில் தான் தோகை விரித்து ஆடி பெண் மயில்களை கவரும். ஆகவே நின்று ஆடும் மயில்னு சொல்லிட்டாலே அது ஆண்மயில குறிக்கும். நின்றாடு கனமயில் போல் நிறமுடைய நெடுமால். நெடுமாலுடைய நிறத்துக்கு என்ன அழகுல எவ்வளவு ஊமையில் சொல்லிட்டு இருப்பாரு. குன்றாடு கொழுமுகில் போல், குவளைகள் போல், குறை கடல் போல், நின்றாடு கனமயில் போல் நிறமுடைய நெடுமால் ஊர். குன்று ஊடு பொழில் நுழைந்து கொடி இடையாறு முலை அனவி மன்று ஊடு தென்றல் உலாம் மதில் அரங்கம் என்பதுவே. அப்போ இது பூரா அழகுதான். இந்த பாட்டுல அழகும் இனிமையும் மிக்க பாட்டு. என் இறைவன், இதுக்கு முன்னாடி அவன் ரத்தம், கருவறுக்கிறவன், உரு அரங்க, அதாவது உருவத்தை சிதைத்து அழிக்கக்கூடியங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம். அப்படிலாம் இருந்தும் இந்த ஊருக்குள்ள இருக்கும்போது அந்த ஊர் எப்படி இருக்கு? என் இறைவன் இவ்வளவு அழகிய வண்ணம் கொண்ட என் இறைவன் இந்த ஊர்ல அமர்ந்திருக்கான். இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் இப்ப எப்படி இருப்பாங்க? தென்றல் குன்றில் ஆடக்கூடிய அந்த பொழில், அந்த சோலைகளிலெல்லாம் நுழைந்து அப்படி கொடி போன்ற இடையுடைய பெண்கள் மார்பில் அந்த முலைகளில் தடவி இருக்கக்கூடிய சந்தனம் முதலிய அந்த சாந்துன்னு சொல்லக்கூடியது, அவற்றையெல்லாம் தழுவிக்கொண்டு மன்று ஊடு, மன்றுனா
அந்த அமர்ந்திருக்கக்கூடிய இடம், ஊர் மன்று, ஒரு பூங்கான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மன்றுக்கு உள்ளெல்லாம் அந்த தென்றல் வந்து உலாவுது. எங்க? குன்றில் இருக்கக்கூடிய சோலைகளின் குளிர்ச்சியையும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொடியிடை பெண்களின் மார்பினில் எல்லாம் தவழ்ந்து அந்த இனிமை அனைத்தையும் கொண்டு வந்து ஊரில் இருக்கக்கூடிய மன்றுகளிலெல்லாம் பரப்பக்கூடிய அளவிற்கு செழுமை மிக்க ஒரு இனிமையான திருவரங்கம் என்னும் ஊர். அந்த இடத்துலதான் எங்க இறைவன் உட்கார்ந்திருக்கான். எப்படிப்பட்ட இறைவன் அவன்? ஊரே இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கே ஊரே, அப்ப எங்கால எப்படி இருப்பாங்க உட்கார்ந்து இருக்கிறவன்? குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கனமயில் போல் நிறமுடைய நெடுமால். இந்த இடத்துல எல்லாமே அழகுதான். கடைசி பாட்டுங்கிறதுனால அவ்வளவு மங்களமா சொல்லிட்டார். பருவரங்கள் அவை பற்றி படை ஆலித்து எழுந்தானை. ராவணனை திரும்ப சொல்றாரு. பருவரங்கள், பெருவரங்கள்னு சொன்னது இப்ப பரு. எங்க ஊர் பக்கம் நல்லா பருசா பருத்த அப்படிங்கிற பொருளை இன்னைக்கும் பயன்படுத்துவாங்க. ஏண்டா நல்ல பருவா இருக்கடே, அப்படிதான் அப்படி சொல்லக்கூடிய போதே அது கனமாக பெரிதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பரு வரங்கள் அவை பற்றி, நல்ல கனமான பெரிய வரங்களை பற்றி, அவை அவை கிடைத்ததனால் அவை பற்றி அதை கொண்டு படை ஆலித்து, அந்த வரங்கள் தந்த திமிரால் படையெடுத்து போய் யாருக்கு எதிராக படை ஆலித்து? ராமனுக்கு எதிராக படையெடுத்து வரான் இல்லையா ராவணன். அப்படி எடுத்து வந்தவனை செரு அரங்க, அவனுடைய பகை அழிய பொருது அழித்த, ராவணனை அழித்த திருவாளன், திருவை உடையவன், திருவாகிய சீதா பிராட்டியை உடைய, திருவை ஆள்கிறவன் திருவாளன். திருவாகிய சீதா பிராட்டியை ஆளக்கூடிய ராமன் திருப்பதி மேல், அந்த ராமன் உரைகின்ற திருப்பதி. இந்த இடத்துல திருப்பதி ஊர் பேர் இல்ல, பதினா உரையும் இடம். திருப்பதி உயர்வு பொருந்திய செல்வம் பொருந்திய அந்த நகரம். அந்த திருவரங்கத்தை திருவரங்க தமிழ் மாலை விட்டுச்சித்தன் விரித்தன கொண்டு, அந்த இப்பேற்பட்ட புகழ்பெற்ற அந்த ராமன் இருக்கக்கூடிய இந்த ஊரை பற்றி, இந்த திருவரங்கத்தை பற்றி தமிழ் மாலையாக இந்த பாடல்களை விஷ்ணு சித்தனாகிய பெரியாழ்வார் விவரித்து சொல்ல, இருவர் அங்கம் எரித்தானை ஏத்த வல்லார். இருவர் அங்கம் எரித்தான்னா யாரு? அது இருவரங்கம் எரித்தானை, இருவரங்கம் எரித்தானைன்னு சேர்த்து போடும். இருவர் அங்கம் எரித்தானை, மது கைடபர் ஆகிய இரு அரக்கர்கள் பிரளய காலத்துல, பிரளயம் முடிந்து பூமி முழுவதும் நீரால் நிரம்பி இருக்கும் போது இவன் வந்து ஆதிசேடனின் மேல் யோக நித்திரை கொண்டிருக்கிறான் நெடுமால். அப்போது அவனுடைய நாபியிலிருந்து ஒரு கமலம் தோன்றி அதில் பிரம்மன் தோன்றி படைப்பை உருவாக்க ஆரம்பிக்கிறான். பிரம்மன் சாத்வீக குணம் உடையவன். அப்ப ராஜச குணமும் தமச குணமும் இரு அரக்கர்களாக உருவெடுக்கின்றன. அவர்களே மது கைடபர் என்கிற இரு பெயர்கள். அவர்கள் இருவரும் தாமசத்துக்கும் ரஜசத்துக்கும் இருக்கிற புத்தி அதானே, நேரடியா பிரம்மாட்டையே சண்டைக்கு வராங்க. யோ இதுவாரு, உன்னை விட நாங்க தான் பவர்ஃபுல், நீ என்னமோ உட்காந்து என்னமோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க உலகத்தை படைச்சிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு சண்டைக்கெல்லாம் வர முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நானு எல்லாரும் தோன்றியது ஒரு பரம்பொருள்கிட்ட இருந்து, அவன்கிட்ட போய் நீங்க எதுனாலும் பேசிக்கங்க, எங்கிட்ட பேசாதீங்கப்பா, நான் சத்வகுணம் உடையவன், நான் இந்த மாதிரி என்றைக்குமே பிரம்மா போர் செய்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, அவர் சத்வகுணம் உடையவர், தெய்வங்களில் அந்தன தெய்வமா அவரு, சண்டை போட மாட்டாராம். ஆகவே அவர் அப்படி சொல்லிடுறாரு. ஆனா இவங்க விடல்ல பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப அவர் நடுங்குறாராம். இவர் அமர்ந்திருக்கிற தாமரையும் நடுங்குது, தாமரையோடு தொடர்புடைய தண்டு நடுங்குது. அது யார் நாபிலிருந்து வந்தது? நெடுமாலாக அரிதுயில் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளின் நாபியிலிருந்து வந்தது. ஸோ இந்த நடுக்கம் அந்த நாபியை போய் தொட இறைவன் கண் விழிக்கிறான். கண் விழிச்சு பார்த்தா 2 அசுரர்கள் இருக்காங்க. இறைவன் கண் விழிச்ச உடனே அவர் ஒரு பிரமாதமான ஒரு டயலாக் அடிக்கிறாரு. நீங்க 2 பேரும் என்னையவே எழுப்பிட்டீங்களே, ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்கீங்களே, படு வீரர்களா இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் என்ன? அதுக்கு 2 விதமான இருக்கு. மார்க்கண்டேய புராணம் ஒரு மாதிரி சொல்லும், பவிஷ்ய புராணம் வேற மாதிரி சொல்லும். மார்க்கண்டேய புராணம் சொல்றதுதான் சுவாரஸ்யமா இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, நம்ம பெருமாள்கிட்ட, இந்த மாதிரியா உன்னையே எழுப்புற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிட்டல, வலுவானாலும் ஒத்துக்கிட்டது இல்ல, உனக்கு நாங்க என்ன வேணாலும் கொடுக்குறோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் என் மடியில படுத்து சாகுங்கன்னு கேக்குறாரு அவரு. நீங்க 2 பேரும் இறந்து போகணுங்கிறாரு அவரு. தமசும் ரஜசும் அழியணும். அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு, சரி அப்படி அழியறதா இருந்தா எங்களுக்கு ஒரு வரம் இருக்கு,
எதன் மறைப்பின் கீழும் இருந்து நாங்க இறக்க முடியாதுன்றாரு. அப்ப அவர் மடி மீது அவங்களை வைத்து சக்கராயத்தால் அவர்கள் தலையை அறுக்கிறார். அதான் மதுகைடவர்களை அழிப்பது. அப்படி அழிக்கும் போது அவங்க ஒரு வரம் வாங்கிக்கிறாங்க, நாங்க இருவரும் உங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும்னு சொல்லி. லவகுச்சர்களாக பிறந்தார்கள். அந்த மாதிரி ஒரு புராணம் எல்லாம் உண்டு. அவர்கள் இருவரும் உங்களுக்கு பிறக்கணும். இப்ப ரஜசும் தமசும் இறைவனிடத்துல போய் திரும்ப மீண்டு வரக்கூடியதாக இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கலாம். பவிஷ்ய புராணம் சொல்லும் போது என்ன பண்ணும், இவர் இதுல அரிதுயில படுத்திருக்கும் போது பிரம்மா சொல்லி அனுப்பிடுறாரு இல்லையா, இந்த பரம்பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்க எதுவா இருந்தாலும் அவரை போய் நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே இவர்கிட்ட வராங்க. அப்போ இவர் அரிதுயில இருக்கும்போது ஆதிசேடன் என்ன செய்யறான், ஐயோ இவங்க 2 பேரும் பெருமாளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய விஷத்தை ஜுவாலையாக ஆக்கி, விஷத்தை நெருப்பாக ஆக்கி அவங்க 2 பேர் மேலையும் ஏவிடு, அவங்க 2 பேரும் பொசுங்கி போயிடுறாங்க. அதுதான் அங்க அங்கம் எரித்தானைங்கிற வார்த்தை இவர் பவிஷ்ய புராணத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றாரு. அவங்க 2 பேரும் எரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி எரிஞ்சு போன உடனே இவர் அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு கண்வழி கேட்கிறப்ப என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு. ஆதிசேடன் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இல்ல, நீங்க இருக்கும்போது நான் அதை செய்யக்கூடாது, நான் உங்க அனுமதி இல்லாம அதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால என்னப்பா, இதுவும் எனது விருப்பம் தான், நீயா செஞ்சதா நினைக்கிற, உன் வழியாக நான் தான் செஞ்சேன், நீ அதுக்காக வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லுகிற காட்சியத்தான் புதுக்கோட்டை பக்கத்துல திருமையம் குடைவரை கோயில், திருமையம் கோயில் இருக்கு இல்லையா, கீழே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. திருமையத்துல இருக்கிற மெய்யநாதர் அல்லது ஷாட்ட மெய்யர் என்று அழைக்கப்படுகிற பெரிய புடைப்பு சிற்பம். அது முதல் தடவை நான் பார்க்கும்போது எனக்கு கண்ணே பத்தல, அவ்வளவு உருவத்தை பாக்குறது கண்ணே பத்த மாட்டேங்குது, அவ்வளோ பெருசா செதுக்கி இருப்பாங்க. மூலஸ்தானங்கிறதே ஒரு கல்யாண மண்டபத்துல பாதிக்கு இருக்கும், அவ்வளோ பெரிய புடைப்பு சிற்பம். அவன் படுத்திருக்கான், அந்த ஆதிசேடனை சமாதானப்படுத்தும் விதமா அங்க படுத்திருக்கான். அந்த காட்சின்னு ஏன் சொல்றான்னா, அங்க மட்டும்தான் அவன் காலுக்கு கீழே மது கைடபர் ஆகிய 2 அரக்கர்களும் அவனை வணங்கிட்டு இருக்காங்க, இறைவனை. ஆகவேதான் அந்த காட்சி அது திருமையம் எனப்படுகிற புதுக்கோட்டை இதுல நீங்க போகும்போதே போய் பார்க்கலாம். திருமையம் கோட்டை இருக்கு இல்லையா, அந்த திருமையம் கோட்டைக்கு உள்ள அந்த மெய்யம்ங்கிறதே இவர் பெயரால வந்ததுதான், மெய்யநாதர், மெய்யாக இருக்கக்கூடிய தெய்வம் அவரு, திருமெய்யம். அந்த திருமையம் கோட்டை, திருமயம் திருமயம்னு இப்ப எல்லாம் சொல்றாங்க, அதை திருமயம்னு எழுதுறாங்க, அது திருமெய்யம்னு ஊர் பேரு. மெய்யாக விளங்கக்கூடிய தெய்வம் உள்ள இருக்கான், மெய்யநாதன், மெய்யர். இதை விட இன்னும் ஆச்சரியம் இருக்கு, அந்த ஊர்லயே சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு, அந்த சிவன் பேரும் திருமையநாதராகிய சத்தியவாகீஸ்வரர், அவரும் சத்திய மெய்யான தெய்வம். இவர் பேரு திருமையநாதர், அவர் பேரும் மெய்யநாதராகிய சத்தியவாகீஸ்வரர். ஆக 2 சிவனும் விஷ்ணுவும் அங்க மெய் தெய்வங்களாக அமர்ந்திருக்கிறார்கள். அதனால திருமையம் திருமயம்னு ஆயிருச்சு. ஆக அந்த அந்த கதை தான் அந்த இருவர் அங்கம் எரித்தானை. அப்படிப்பட்ட அவனை ஏத்த வல்லார், அவனை இந்த பாடல்களை படித்து அந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவர்களை அவர்களுக்கு நாங்கள் அடிமை அப்படின்னு இந்த சொல்றாங்க, அடியோமே, அவர்களுக்கு நாங்கள் அடிபணிகிறோம்னு சொல்றாங்க. இது என்னுடைய பார்வை. நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் அதிகமாவே சொல்லிட்டேன், நேரம் எடுத்துக்கிட்டேன். இல்ல ஜாஜா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு ஆழ்ந்த பொருளையா சொல்லுங்க. ஏன்னா சாதாரணமா இந்த பிழகுடைய ராவணன்ன்றது அல்லது இந்த கிழங்கிருந்து கிளறுதல் அப்படின்றதுக்கு இவ்வளவு சரியான ஒவ்வொரு சொல்லோட வேரையும் போய் தொட்டு அதோட பொருள் வேற மாதிரி மாறி வருது இல்லையா. நன்றி ஜாஜா. நன்றி ஜாஜா. எனக்கு இது ஒரு அந்த கருவழித்த அந்த பாடல்ல கீழுலகள் அசுரர்களை கிளங்கிருந்து கிளறாமே, அதை நீங்க சொன்னதை கேட்கறதுக்கு எனக்கு என்ன மனசுல ஒரு பிக்சர் மாதிரி தோணுன்னா, எங்களோட அது கிட்டத்தட்ட அது கீழுலகன்றது எங்களோட அடி மனசு அப்படின்னு வச்சுட்டா அதுல நிறைய தீமையான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அது மேல மேல எழும்பி வரைக்கும் வேற வேற உருவத்துல அது நாங்க அதை எங்களுக்கு வரும். அதை மேலால வெட்டும் அழிச்சு பிரயோசனம் இல்லை. அது அவன் அருள் இருந்தா தான் அதை ஒரு மாதிரி அடியோட, நீங்க சொன்ன அந்த கிழங்கிருந்து பிறராமைன்றது அப்படி அடியோட பிடுங்கி எறியலாம், அந்த மாதிரி நான் பொருள் கொண்டேன். அப்படி பொருள் கொள்ளலாமா ஜாஜா? அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான பொருள், அப்படி அதுதான் பொருள், அதுக்கு தாராளமா அப்படி எடுக்கலாம்.
நன்றி. விரயங்கள் அதான் அசுரர்னு சொல்றது அதுதான் உள்ள இருந்து வரக்கூடியது. ஏன்னா அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்படிப்பட்ட அசுரர்கள் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன வருது, அந்த ஊரை பத்தி சொல்லும் போது என்ன எப்படி சொல்றாரு, முற்றான வெற்றி அது இல்ல அது. அல்ல அதுக்கு அடுத்து அந்த ஊரை பத்தி திருவரங்கத்தை பத்தி சொல்ற வரி கருவளித்த வழிப்பனூர் அப்படின்னு சொல்றாரு இல்ல, அதையா அழிப்பனூர். அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்தது தாலை மலலூடு உருங்கி தவள வண்ண பொடி அணிந்து யாழிசை வண்டினங்கள் ஆலம்பைக்கும் அரங்கமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அது தேனுண்டு மகிழக்கூடிய வண்டு, தேனுண்டு மகிழ்ந்து வாசனை பொடியை பூசிக்கொண்டு இறைவனது புகழை பாடிக்கொண்டு, எப்போ இந்த அரக்கர்கள் பிழை செய்வதையே வாடிக்கையாக கொண்ட அரக்கர்கள் வேரோடு அழிக்கப்பட்ட பிறகு நீங்க எப்படி இருப்பீங்க, அந்த வண்டினங்கள் போல மகிழ்ச்சி இருக்கும். ஆமா, அவ்வளவு. அப்படி பொருள் தாராளமா இருக்கலாம். மிக சரியான பொருள். ஆமா, ரொம்ப அருமையான பாடல் ராஜா. எவ்வளவு தரம் கேட்டாலும் ஆழமா பொருள் விரிஞ்சிட்டே போகுது. நன்றி. ஆமா ஆமா, நன்றி நன்றி.